السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்புமிக்கணுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது ஒரு குறுகிய நேரம் இருப்பதனால் நான் பிரசன்டேஷன்கள் மூலமாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தராமல் நேரடியாக உரை வடிவத்தில் உங்களுக்கு தரலாம் என்று எண்ணுகிறேன். அன்புக்குரியவர்களே, டீச் யுவர் சைல்ட் என்ற இந்த நிகழ்ச்சி நாம் இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் மன்றத்திலே பதிவு செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி செய்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு பெற்றோர்களை பொறுத்தளவில் அவருடைய முழு வாழ்க்கையும் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஒட்டியதாக இருக்கும். எது செய்தாலும் என்னுடைய பிள்ளை எப்படி, அவர் என்ன செய்கிறார், எப்படி படிக்கிறார், எதிர்காலத்தில் அவருடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று நிறைய சிந்திப்பார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய ஏனைய நாட்டவர்கள், இலங்கையர்கள், இந்தியர்கள், மற்றவர்களை பொறுத்தளவில் எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மையமாக வைத்து தான் இங்கே வந்திருப்பீர்கள். அதாவது உண்மையாக சொல்ல போனால் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்ப்பது, இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் கொடுறாங்க. அதை சொல்லிக்கொண்டு என்னுடைய நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். அதாவது சில தகப்பன்மார்கள் தனியாக இங்கே வருவார்கள் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு. அங்கே பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு வருடத்துக்கு ஒரு முறை வெக்கேஷன், 2 வருடத்துக்கு ஒரு முறை வெக்கேஷன் போவாங்க. சின்ன பிள்ளை அது பெரிதாக வளர்ந்து விடும். மெல்ல மெல்ல வீடையும் கெட்டுருவார். மனைவியும் வயசுக்கு போயிடுவா. அவர் திரும்பி போகிற நேரம் வாழ்க்கையில் எதுவுமே மீயாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கை என்றால் என்ன? நாம் வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிஜமாக எப்படி நாம் வாழணும், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பக்கத்தில் வைத்து எப்படி அவர்களை அரவணைக்கணும், எந்த மாதிரி அவர்களை நாம் வளர்த்தால் அவர்கள் நல்லவர்களாக மாறுவாங்க என்ற சிந்தனையை எனக்கு முடியுமான இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு அடிப்படையை சொல்லுது. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எல்லா பிள்ளைகளும் நேச்சுரலான நோமலான ஒரு நிலைமையில பிறக்குது, ஃபித்ரால பிறக்குது. அபவானி யுமஜிசானி வஹீதானி யுனஸ்ஸிரானி. தாயின் தகப்பனை என்ன பண்றாங்கன்னா, யூதர்களா மாத்தணுமா, தாய் தகப்பனுக்கு மாத்தலாமா? நான் கிறிஸ்தவரா மாத்தணுமா, தாய் தகப்பனுக்கு மாத்தலாமா? பிள்ளைகளை பொறுத்தளவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நீங்கள் விரும்பிய விதத்தில் அவர்களை வளர்க்கலாம். அவங்க எம்டி ஃபைல் இந்த உலகத்தில் அவங்க பிறக்கிற நேரத்தில் அவர்களுக்கு 2, அதாவது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டால் எல்லாரும் ஆங்கிலம் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் தான் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். உலகத்துக்கே எந்த ஊருக்கு போனாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா சமாளிச்சிடலாம் அப்படின்வாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் என்பது சிரிப்பும் அழுகையும் தான். ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த குழந்தைக்கு 2 விதமான அந்த மொழிகள் தான் தெரியும். ஒன்று சிரிக்க தெரியும், அடுத்தது அழ தெரியும். சிரிக்கிற இடத்துல அழுதால், அழுகிற இடத்துல சிரித்தால் அந்த குழந்தை வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. பசிக்குது, தாயை பார்த்து சிரிச்சா, ஓ பசியே இல்லை போல, பேசாம தூங்கட்டும், சிரிச்சிருக்கேன்னு வாங்க. அந்த குழந்தை அழுது சொல்லும், எனக்கு பசிக்குது. அது அல்லாஹ்வா கொடுத்த உணர்வு. அந்த குழந்தையை சிரிச்சு சொல்லும், ஓ எனக்கு இப்போ ஓகே,
நீங்க என்ன சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னு சொல்ல வாயால் சொல்ல தெரியாததை அந்த குழந்தை ஒரு சிரிப்பில் சொல்லும். அன்புக்குரியவர்களே, இப்ப என்ன இஸ்லாம் சொல்லுது என்று சொன்னா, இப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு வேற எதுவும் தெரியாது. நீங்க எதை போடுறீங்களோ அதுதான் உங்க மனசுல இருந்து வெளியாகும். நீங்க எதை அவங்களுக்குள்ள நுழைக்கிறீங்களோ அதுவா என்ன ஆகும்? அவர்கள் அந்த உருவத்தை நீங்க பார்க்கலாம். எதையெல்லாம் போட்டோமோ, சில இடத்துல நம்ம போய் பயிர் செய்யறோம், எந்த விதையை போட்டோமோ அதான் முளைக்கும். அதே மாதிரி தான் இந்த பிள்ளைகள் மனதில் எதை நாம் போடுகிறோமோ அதுதான் முளைக்குமா. இவ பாருங்க, தாய்மார்கள் நிறைய கவலைப்படுவாங்க, எங்க புள்ள படிக்குது இல்லையே, எவ்வளவு சொன்னாலும் அவர் விளங்குறாரு இல்லையே, எப்ப பார்த்தாலும் கூத்தும் கும்பலாமா இருக்குது அப்படின்னுவாங்க, எங்க புள்ள புக்க தொடுறதே இல்லையே. நான் என்னை பொறுத்தளவுல அவர்களுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறேன். நிஜமாக உங்க புள்ளையண்டா உங்களை அப்படியே ஜிப் பண்ணி அப்படி சுருக்கி பார்த்தீங்கன்னா அதான் உங்க புள்ள. உங்களையே ஜிப் பண்ணி அப்படி சுருக்கி பார்த்தா அதான் புள்ள. படிக்கலண்டா நீங்க படிக்கல. ஏன் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? குல்லு மௌலூதின் யூலது அல் ஃபித்ரா, எல்லாரும் ஃபித்ரா என்ற நிலைமையில் பிறக்கணும். ஃபித்ரான்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற உணர்வோடு, அந்த உணர்வு மட்டும் அவங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டான், நான் உங்க ரப்பு இல்லையா? நான் ரப்பு தானே. ஆமா ரப்பு தான் என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் மனதில், எல்லோருடைய மனதிலும் இறைவன் மேலே இருக்கிறான் என்ற சிந்தனை இருக்கிறது. இது ரீடர் டைஜஸ்ட் ஒரு மேகசின்ல என்ன பண்றாங்கன்னா, அதுல ஒரு ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த ஆள் மனதில் எல்லோருக்கும், நாஸ்திகனுக்கு அது இருக்கு என்பதை ப்ரூஃப் பண்ற ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. என்னன்னா, அங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் பாடம் நடத்துற நேரம், இறைவன் எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லையே, எங்கப்பா அல்ல இறைவனை கண்டிக்கலாம் நீங்க, அப்படி கடவுள் ஒன்றும் இல்லை என்று பிள்ளைகள் பேசுற நேரம் ஒரு கிறிஸ்தவர் இவர் என்ன பண்றாருன்னு ஒரு சின்ன பிளைட்டை செட் பண்ணி அதுல ஒரு டூர் போறதுக்கு ரெடி பண்றாரு. பைலட்ட சொல்றாரு, நீ போய் கொஞ்ச நேரத்துல சொல்லு கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிரு, நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், நீ கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிரு, பிறகு சொல்லு கண்ட்ரோல் கிடைச்சிட்டு, நான் அதுக்குள்ள அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சிருவேன்றாரு. பைலட் சொன்ன மாதிரி மேலே ஏத்து கொஞ்ச நேரத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டான். இப்ப கண்ட்ரோல் இல்ல, ரெண்டு வெட்டிருப்பான் போல, உள்ளவெல்லாம் மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் ஓன்னு நெஞ்ச பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் அறிவிக்கிறான், now I am gained the control. ஓ கண்ட்ரோல்லாம் கிடைச்சிருப்பா, எல்லாம் ஓகே. ஓ மை குட்னஸ், ஓ இப்பதான் எல்லாரும் நார்மல் ஆகிட்டாங்க. இவர் அந்த வீடியோ போட்டு காட்டி கேட்கிறாரு, பிறகு நீ விழ போறது கீழே கடல்ல, அது என்ன வானத்து மேல பாக்குற, நீ ஃபிளைட்ல உனக்கு என்ன விளங்கும், முகடு தான் தெரியும். நிஜமாக நீ பார்க்க வேண்டியது விழுகிற இடத்து தான். எட்டி எட்டி பார்க்கணும், எங்கேயா விழுகிறோம், ஏதாவது பிடிப்பானான்னு பார்க்கணும். ஆனா நீ பார்த்தது மேல். ஏன் உன் ஆள் மனசுல சொல்லுது, எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வந்தா தெரியாமலே மேல பார்த்துருவோம். அதுதான் ஃபித்ரா. அல்லாஹ் ஒருவன் மேல இருக்கிறான் ஆள் மனதில் ஒளிஞ்சு இருக்கிற அந்த சிந்தனை, அதை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அந்த மாதிரி பிள்ளைகளை பிறக்க விடுறானா, அந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்னு கொடுக்குறான். இவங்க எதை போட்டு வளர்க்குறாங்களோ அது மாதிரியே அது வளர்ந்துரும். அன்புக்குரியவர்களே, அப்ப என்ன, நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு பெருசா கஷ்டப்படலாம் தேவையில்லை. முதல் பாடம் எங்க உங்க பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதல் பாடம் வீட்டில் தான் நடத்தணும். அது என்ன, ஒன்றுமே இல்லை, படிச்சு கொடுக்குறேன்னு ஒண்டி இல்லை. நல்லா பாருங்க, இந்த மூளை ரெண்டு வகை, ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று வலது மூளை, அடுத்தது இடது மூளை. வலது மூளை என்றா இந்த செக்ஷன் அப்படியே இமோஷனல் ரைட் வாங்க, சரியான இமோஷன், அதாவது அன்பு, பாசம், அரவணைப்பு, சிரிப்பு எல்லாமே இந்த வலது மூளை, இதுக்கு சொல்லுவாங்க இமோஷனல் ரைட். இது இடது மூளை, இது லாஜிக்கல் லெஃப்ட். இது இடது மூளையை பொறுத்தளவுல தர்க்க ரீதியா மட்டும் சிந்திக்கும். அதாவது இப்படி நடந்தா இப்படி நடக்கும், இப்படி நடந்தா இப்படி நடக்கும் என்று தர்க்க ரீதியாக சிந்திக்கும். இப்ப என்ன உங்க புள்ள படிக்கிறாங்கன்னா என்ன, இந்த சிலபஸ் எதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எது எப்படி செய்வோம் தெரியுமா, அவர் செய்யற அதனால நம்ம செய்யணும், அவர் புள்ள ஸ்கூல் போகணும் நம்ம புள்ள ஸ்கூல் போக கூடாதா, இப்படி நினைக்கிறாங்க. அவர் கூட 3 மாடி, நான் 4 மாடியாவது கட்டணும். ஏனென்றா நம்ம சிந்தனை அடுத்தவரை பார்த்து உருவாகுது. ஆனா ஆக்சுவலி ஏன் படிக்கிறாங்க, எதுக்கு அவங்க படிக்கணும், இது தாய்மார்களுக்கும் தெரியாது, அநேகமாக படிச்சு கொடுக்கிற டீச்சர்ஸுக்கும் தெரியாது. ஏண்டா சில பேர் அப்படியே கணக்கு போட்டே பாக்குறாங்க. உண்மைதானே, நாங்க சில நேரம் கொஸ்டின் கேட்பேன், சும்மா உட்கார்ந்து அவங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கே கொஸ்டின் கேட்பேன். ஏனெண்டா எப்ப நீ படிக்கிறாய், கணக்கு படிக்கிறாய், அதுல நிறைய பாடம் இருக்குது, அல்ஜிப்ரா இருக்குது, XY என்ன போடுறாய், என்றைக்காவது உன் வாப்பா கூப்பிட்டு XY அல்ஜிப்ரா படி, எனக்கு ப்ராஃபிட் லாஸ் காட்டு கேட்டிருக்கிறாரா?
சயின்ஸ் பாடம். 2 பேர் கல்யாணம் திருமணம் முடிக்கிறாங்க. கணவனும் சயின்ஸ் டீச்சர், மனைவியும் டீச்சர். 2 பேருமே திருமணம் முடிக்கிறாங்கன்னு வைங்களேன். இவங்க 2 பேரும் வீட்டில் இப்ப சயின்ஸ் படிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரியில வரும் ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் டை ஆக்சைடு, ஃப்ளோரின் இப்படி படிக்கணும். இப்ப தண்ணி என்ன தண்ணி இல்லையே சயின்ஸ்ல, H2O அப்படிதானே கேட்கணும். துப்பு, சோடியம் குளோரைடு, NaCl, K2MnO4 இப்படி தான் வரணும். இவர் வீட்டுல வந்து H2O 100 செல்சியஸ்க்கு வச்சுதாமா, கொஞ்சம் கக்கல்மா NaCl கொஞ்சம் போட்டு இப்படி கேட்டாரா? எவனாவது வீட்டில் இப்படி சயின்ஸ் படிச்சு போட்டு H2O 100 செல்சியஸ் இது சோடியம் குளோரைடுன்னு பேசினார்களா? அப்படி கேட்டா கூட ஒரு மாதிரி என்ன H2O கேட்கிற மூளை சரியில்லைன்னு கேட்பான். அவர் சயின்ஸே படிச்சு எனக்கு புண்ணு இருக்குது K2MnO4 கொஞ்சம் தாப்பா அப்படி கேட்க மாட்டார்கள். ஏனெண்டா அப்ப நான் கேட்கிறேன், நான் வந்து ஒரு கொரியன் லாங்குவேஜ் படிச்சுட்டேன், உங்க முன்னாடி வந்து பேசுறேன், இதால் எனக்கு என்ன பிரயோசனம்? கொரியன் லாங்குவேஜ் படிச்சதுனால என்ன பிரயோசனம்? ஒரு விஷயம் எனக்கு பயன்படுமாக இருந்தால் மட்டும்தான் அதை படிக்கணும். எனக்கு பிரயோசனம் இல்லாட்டி எங்க நாட்டில் அந்த மொழி யூஸ் பண்ண தேவையில்லைண்டா நான் போய் மகியாங்கான காட்டில் உட்காந்து மம்பொச்ச கம்பொச்செல்லாம் படிச்சுட்டு வந்து கொழும்புல உட்காந்து மம்பொச்ச ரட்ட போச்சு படக்கின்ன போச்சு முக்கறி ஓட போச்சேன்டா அவன் பாப்ப என்னடா இது விளங்குறவங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு படிப்பு. அத மாதிரி நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த மாதிரி படிக்கிறீங்களே, இந்த கணிதம் படிச்சு உங்களுக்கு என்ன ஆகும்? என்னத்துக்கு படிக்கிறீங்க? ஏன் உங்க புள்ளை என்னைக்கா தொடைகள்னு ஒரு பாடம் இருக்குது, இந்த பாடத்தை படிச்சு என்னது செய்ய போறாங்க? வீட்டுல போய் கீத்து பாப்பா கொஞ்சம் ப்ராஃபிட் லாஸ் கிராஃப்ல போட்டு இப்ப தர்றேன் கேட்டாங்களா? அப்ப 11 ஆண்டுகள் எதுக்கு அவங்க படிக்கிறாங்க? இந்த மேத்ஸ் பாடம் எதுக்கு, சயின்ஸ் பாடம் எதுக்கு, இதிகாசம் ஹிஸ்டரி எதுக்கு? அதுல போய் இளைஞரை படிச்சு கொடுப்பான் குழப்பு பண்டாரு சேர கண்டசிரிக்க கொட்டாய் போயிரு வெளியே. ரஜினிகாந்தை பத்தி படிச்சிருந்தா பரவாயில்ல, அந்த வரலாறு டேஸ்டா படிச்சுட்டு போறேன்னு. அப்ப எதுக்கு வரலாறு படிச்சு கொடுக்கிற ஆசிரியருடைய தகவமையே அவர் உணர்வு பூர்வமாக இருக்கணும். அது தனியான ஒரு செக்ஷன். அன்புக்குரியவர்கள், நான் ஏன் உங்களுக்கு அதை சொல்றேன்டா, ஆக்சுவலி உங்க புள்ளை ஏன் இதை படிக்கணும்? இப்படி எல்லாம் கேட்ட சிறுக்கு நிறைய பேர் ஓ சரிதான் எதுக்கு படிக்கணும், பேசாம குக்கரி கிளாஸ் சேர்த்தீங்கன்னா டேஸ்டா சாப்பிடணும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரைமரி என்ன? ஒரு நல்லா இருக்கணும், ஒழுங்கா ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பாடு தான் முக்கியம். எல்லாத்துக்கும் நாவுக்கு டேஸ்டா சாப்பாடு இருக்கணும். கோடி கோடியாக தந்து எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வச்சா நீங்க இருப்பீங்களா? இல்ல. அப்ப அதனால நல்ல குக்கரி கிளாஸ் சேர்த்து கொடுங்க, ஒரு டெய்லரிங் கிளாஸ் மாத்த அனுப்புங்க, நல்லா உடுத்துக்கிட்டு அழகா இருப்பாரு. ஆக்சுவலி டிரெக்டா பார்த்தா இதான் உண்மை. அப்ப நம்ம புள்ளையே படிக்கணும். எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூளையில் 2 பகுதிகள் இருக்கிறது, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் என்று. அப்ப ஸ்பெரி என்ற விஞ்ஞானி என்ன செய்கிறார் என்று சொன்னா, அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த 2 மூளையும் நன்றாக கம்பைன், அதாவது நல்ல வளர்த்தோம்னா அந்த அவர் ஒரு பெரிய அறிவாளியாக மாறி நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு அவர் வந்து பரிசாக கொடுப்பார் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். எப்படி என்றா, உதாரணத்துக்கு ஒரு தானியத்தை கொண்டு போய் மண்ணில் போட்டால் அது எப்படி முளைக்குமோ அத மாதிரி இந்த 2 பிரெயின், இந்த வலது மூளை இடது மூளை, இந்த 2ஐயும் நன்றாக வளர்த்து ஒரு பாயிண்ட்டை கொண்டு போய் போட்டா ஒரு ஐடியாவை லட்சமான ஐடியாக்கள் அதுல இருந்து வெளியே வரும். நாம் போட்டது ஒரு நெல், வந்தது ஒரு 10,000 நெல். நாம் போட்டது ஒரு மாமர விதை, அந்த மாவிதையை நாங்கள் போட்டால் ஒரு 10 லட்சம் மாங்காய் நமக்கு எடுக்கலாம்டா. இந்த மூளையில கொண்டு போய் ஒன்றை கொடுக்கணுமா, போட்டால் அங்க இருந்து 10,000 வெளியே வருமாம். ஒழுங்காக ஒன்று வெளியே வந்தால் அவர் கோடீஸ்வரனா மாறிடுவாராம், அவர் பெரிய ஆளா மாறிடுவாராம். அப்ப இதுக்கு இந்த மூளையை நல்லா டெவலப் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வலது மூளை இடது மூளையிலையும் செல்ஸ் உள்ள செல்ஸ், பிரெயின் செல்ஸ், இந்த பிரெயின் செல்ஸ் என்ன பண்ணணும்னா நல்லா டெவலப் பண்ணணும். இப்போ என் காலை என் கையெல்லாம் பாடி பில்டிங்னு சொல்லுவோம். இந்த பாடியை பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், பிசிக்கல் செய்யணும். அதே மாதிரி இந்த பிரெயினை வளர்க்கணும்டா போய் பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்டி விட்டா வளராது, காலை பிடிச்சி நல்லா இது பண்ற மாதிரி செய்ய இயலாது. இதுக்கு அவர் என்ன பண்றாருண்டா, வலது மூளைக்கு தேவையானதை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றார், இடது மூளைக்கு தேவையானதை எல்லாம் போடுறார். இந்த 2ஐயும் ஒரு பிள்ளை இத்தனை ஆண்டுகள் படிக்கணும். ஏன் படிக்கணும்? வாழ்க்கை என்றா என்ன? டெஃபினேஷன் என்ன வாழ்க்கையிட? டிசிஷன் மேக்கிங். அக்கார்டிங் டு சோசியாலஜி படி வாழ்க்கை என்று சொன்னா தீர்மானம் எடுத்தல். இப்ப நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இது என் வாழ்க்கை. இந்த சென்டருக்கு வரணும்னு தீர்மானம் எடுத்தது என் வாழ்க்கை.
இத மாதிரி உங்க லைஃப்ல வாழ்க்கை என்ன தீர்மானம் எடுத்துட்டு இருக்கணும். பிழையாக தீர்மானம் எடுத்தால் டோட்டல் லைஃப் டிஸ்ட்ராய் ஆகிரும். சரியாக தீர்மானம் எடுத்தால் அந்த லைஃப் நல்ல இருக்கு. அப்ப தீர்மானம் எடுப்பது கையாலையா மூக்காலையா வாயா இல்ல, மூளையால தான் தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் எடுக்கிற நேரம் அவர் உணர்வு மூளையும் வேலை செய்யணும், அவருடைய வலது மூளையும் வேலை செய்யணும், இடது வேலை செய்யணும். உள்ள விட்டு தோது புள்ளன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல பணக்கார வீட்டுல எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்துட்டு வளர்த்துருவாங்க. வளர்த்தா மூளை வேலை செய்யாது, அவர் தான் உள்ள விட்டு தோது புள்ள. இவர் கையில 50 கோடியை கொடுத்தாலும் யாராவது வந்து அழுகிறான்னு வைங்களே, உணர்வோட வளர்க்கப்பட்டால் எப்பயுமே அழுக கண்ணீர் சிரிப்பண்டா அவருக்கு அந்த மாதிரி ரைட் பிரெயினர் சொல்லுவாங்க, வலது மூலக்காரர். அவர் என்ன பண்ணிடுவாரு, 4 பேர் வந்து அழுது கேட்டா ஏமாந்து அத்தனையும் கொடுத்துருவார். அப்ப இவருக்கு வலது மூலக்காரராக இருந்தால் ஒன்றுமே படிக்கல, அன்பு பாசம் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இடது மூளை இல்லை. நீங்கள் அவருக்கு லட்சம் லட்சம் கொடுத்தாலும் அவர் நடுத்தெருவுக்கு வந்துடுவார். இடது மூலக்காரராக இருந்தா, அவர் இடது மூலக்காரராக இருந்தா பெத்த தாய்க்கே கணக்கு பார்ப்பார். இங்க சொன்னாங்க வந்து, அதாவது இந்தியா மக்கள் நிறைய இருக்கிறாங்க என்றாலும் நம்ம எங்க இலங்கை நாட்டு சில உதாரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இலங்கையில் ஒரு கவிதை சொல்லுவாங்க, அதாவது ஒரு தாயிட்ட போய் ஒரு புள்ள, தாய் போய் புள்ளைகிட்ட கேட்டாவா, மகன் எனக்கு வந்து ஏதாவது தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்வாதாரம் ஏதாவது தாண்டு. மகன் அளந்து பார்த்து எண்ணி போட்டு சரியா கணக்கில் புட்டுங்கி கொடுத்தானாம். அவன் சொன்னாவான் சிங்கள மொழியில, அந்த கவிதை இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன். மெனலாத பொத்தியே மானும் பட்டு கிரிது உண்ணே, உனக்கு என்னடா அளந்து பார்த்து லிட்டர் மில்லிட்டர் கணக்கிலே நான் பால் தந்தேன், அழுக அழுக பால் தந்தேன், இப்ப நீ எனக்கு புடுங்கி போடுறாய் அப்படின்றாங்க. அது என்னண்டா, இது லாஜிக்கல் பிரெயின் ஓவர் ஆச்சுன்னு வைங்க, எப்ப பார்த்தாலும் கணக்காது இது ஓவரா போச்சுன்னு வைங்க, அவனுக்கு அன்பு பாசமே இருக்காது, இது அப்படியே ஷட் டவுன் ஆயிரும். இப்ப இவனுக்கு என்ன விளங்கும்டா, ஓ எவ்வளவு லாபம், பாப்பா எவ்வளவுக்கு விற்கலாம், அவன் யோசிப்பாங்க எவ்வளவுக்கு கொடுக்கலாம், இது என்ன பண்ணலாம் என்று கணக்கு போடுவான். இதுதான் இடது மூலக்காரர், அன்பு பாசமே இருக்காது. இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்டா, உங்க பிள்ளைய வீட்டில் வச்சா பேலன்ஸ் ஆகாது, இதையும் கொடுக்கணும் அதையும் கொடுக்கணும். இது ஹிஸ்டரி என்ற ஒரு பாடம் எதுக்கு போட்டாங்க தெரியுமா, இந்த ரைட் பிரெயினை டெவலப் பண்ணணும்டா, இப்படி உணர்வா பேசணும் தெரியுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி பேசணுமா. இவன் ஹிஸ்டரி பாடத்துக்கு வர்றவரை கொட்டாய் விட்டு தான் வருவார், அவருக்கு அதை படிச்சு கொடுக்கறதுல ஒரு வெறுப்பு. அப்ப என்ன நடக்கும், வலது மூளை டெவலப் ஆகாது. சமூக கல்வின்னு ஒரு பாடம் இருக்கும், சமுதாயத்தில் இப்படி நடக்கிறது, சமூகத்தில் இந்த மாதிரி, அந்த பாடத்தை பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வலது மூளையில ஒரு பாடம் செய்கிற நேரம் அதில் ஒரு நயம் இருக்கணும், ரிசைட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது பேசுற நேரத்தில் நான் சும்மா இப்படி இருந்துட்டு பேசினேன்னு வைங்க, அது வேற பேச்சு, லாஜிக்கல் பேச்சு. நான் லாஜிக்கா பேசுறேன்னா நான் இப்படி பேசக்கூடாது, ரொம்ப அமைதியாகி கட்டம் கட்டமா பிரிச்சு மெல்ல பேசணும், அது லாஜிக். ஆனா இமோஷனா பேசுற நேரம் நான் அப்படி பேசக்கூடாது, அப்படியே நீட்டமா பேசிட்டே போகணும். அது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது அன்பு சகோதரர்களே. அதனால அந்த சார் வந்து படிச்சு கொடுக்க வேண்டிய ஸ்டைல் வேற, அந்த ஸ்டைலே இல்லை. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, வலது மூளை டெவலப் போதாது, இடது மூளை அதுக்கு போட்ட பாடம் தான் மேத்ஸ் சயின்ஸ். இது என்ன பண்ணும், போட்டு போட்டு சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கணக்கு கொடுக்க கொடுக்க மைண்ட் மசில்ஸ் வைப்ரேஷன் தெரப்பி MMVT, இந்த பிரெயின்ல உள்ள செல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும். அப்படி ஆகிற நேரம் பிரெயின் டெவலப் ஆகும். சோ இடது மூளை டெவலப் பண்ணணும்னா 10 கணக்கு கொடுக்கணும், 1000 கணக்கு கொடுக்கணும். இது செய்யற நேரம் எல்லாம் டெவலப் ஆகும். இப்ப படிச்சது கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் தான், ஆனா கணக்கு போட்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார், இந்த பில்டிங் இப்படி கட்டினா இது அசையாது. நான் கேட்கிறேன், உலகத்துல எல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பாஸ் இருந்திருப்பார் உலகத்தில், இவர் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் வைங்களேன், கான்ட்ராக்ட் செய்யற ஒரு ஆள், அவருக்கு மேல் மாடி கட்ட தெரியாது. அவட்ட படிச்ச ஒரு அடுத்த பாஸ் அவட்ட படிச்சிருக்கணுமா இல்லையா, அவட்ட படிச்சவருக்கு கட்டிடம் கட்டுகிற நேரம் அந்த மேல் மாடிலாம் போட தெரியுது. ஆசானுக்கு தெரியாதது மாணவனுக்கு எப்படி தெரியுது? அப்ப ஃபர்ஸ்டுக்கு வந்தவருக்கு எல்லாம் தெரியும்னா 110 தட்டு அப்ப வந்திருக்கணும். இந்த துபாயில கட்டது அப்ப கட்டணும். அப்ப உள்ளவனுக்கு கல்லு கோயில போய் இருக்கதான் தெரியுது. அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல விவசாயம் செய்கிறார்கள், மெல்ல மெல்ல வீடு கட்டுறாங்க. அப்ப அந்த காலத்து அந்த படிக்கிற மாணவன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்,
அவரை விட இவர் படிக்கிறார் கூடுதலா, அவர்கிட்ட படிக்கிறார், ஆனால் கூட விளங்குறார். இந்த மூளையோட தன்மை என்னண்டா, நான் பேசுவேன், என்கிட்ட கேட்கிற ஒரு ஆள் அதை விட பேசுவார், அவர்கிட்ட படிக்கிறோம் அதை விட பேசுவார். அவங்க பிரெயினுக்கு எப்படி இது போய் உள்ள போய் டெவலப் பண்ணி வெளியே கக்குமோ, அதனாலதான் வந்த கேன்சரை பத்தி சொன்ன டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா. நேத்து ஆய்வு நடக்கும், நாளைக்கு மறுநாள் ஆய்வு நடக்கும். ஆசானுக்கு தெரியாதது மாணவனுக்கு தெரிஞ்சிடும். அவர் சார் படிச்சு கொடுத்திருப்பாரு எய்ட்ஸை பத்தி. இப்போ உள்ள அவர்கிட்ட படிச்ச மாணவன் அவரை மிஞ்சுற அளவுக்கு எய்ட்ஸை பத்தி பேசுவார். இந்த பிரெயின் எப்படின்னா டெவலப் ஆகிட்டே இருக்கும், நீங்க போட 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 வெளியே கக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச போன் சைக்கிள் மாதிரி இருக்கும், இவ்வளவு பெருசு. அப்ப ஒரு போனை வச்சு அதை தூக்குறதே 1.5 கிலோ பாரம். அதுல ஹலோன்னு சொன்னா பெரிய பெருமை இலங்கையில. இப்ப யாராவது அந்த போனை தூக்கிட்டு போனா சிரிப்பான், இந்த பாரு சைஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்லிம்மா இப்ப இருக்கணுமா. இப்ப டப் வந்தது அது வேற விஷயம். அப்ப என்ன சாப்டர்னா உண்மையான ஃபேக்ட் அதான். அதாவது வேர்ல்டு டெவலப் ஆகிற நேரம் இந்த பிரெயின் என்ன செய்யும், ஆசானை விட மாணவனுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த பிரெயின் டெவலப் ஆகணும். இதனாலதான் அவங்க பிள்ளை ஸ்கூல் போறாங்க. அதை முதல்ல புரியுங்க. அவங்க எவ்வளவுக்கு படிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு இந்த பிரெயின் டெவலப் ஆகும். அவர் ஒரு டிசிஷன் மேக்கர், அவர் தாய், அவர் ஒரு ஃபேமிலி. அதாவது நீங்க அவர் கல்யாணம் திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்க, அவர் ஒழுங்கா டிசிஷன் பண்ணணும், டிசிஷன் மேக் பண்ணணும், அவர் சரியான டிசிஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கணும்டா கல்வியை கொடுங்கன்றாங்களே, அதை கொடுத்தால் ஒழுங்கா கணக்கு போட்டு அன்பையும் போடும், பாசத்தையும் போடும், கணக்கையும் போடும், எல்லாம் போடும். அமெரிக்கால உள்ளவனுக்கு லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆயிட்டு ரொம்ப கூடையா. நான் சொன்னேனே நேத்து, ஒரு பாட்டு தான் சொன்னேன், மத்த பாதி அவனுக்கு என்ன இல்ல, அன்பு பாசம் அரவணைப்பு அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டு. அதனால வைஃபை சந்திச்சுட்டு ரெஸ்டாரண்ட்ல, ஓ நீ எங்க போறீங்கன்னு கேட்பான். அவனுக்கு சா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நான் ஸ்ரீலங்கா போறேன், நீ சிங்கப்பூர் போறன்ற மாதிரி பிரிஞ்சு போயிருவாங்க. அவங்கள்ட்ட அன்பு பாசங்கள், அந்த குடும்பத்தோட நாங்க இப்ப போவோம், வாங்க விருந்தாளியை சந்திக்க போவோம், அங்க போவோம், எங்க சாட்சி வீட்டுக்கு போவோம், பெரியம்மா வீட்டுக்கு போவோம் என்பதெல்லாம் இலங்கையில் இந்தியாவில் காணுவதெல்லாம் அமெரிக்கால பார்க்க இயலாது. சாட்சி பெரியம்மாவை பார்ப்பதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஏனென்றா அவன் லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆகி, அதனால போட 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 நாளைக்கு இன்னொன்று கண்டுபிடிப்பான், அது மறுநாள் இன்னொன்று கண்டுபிடிப்பான், கண்டுபிடிச்சு அத்தனையும் பிரெயினால வர்றது. சோ பேலன்ஸா இந்த பிரெயினை டெவலப் பண்ணணும். அதனால இது ஓவரா டியூன் பண்ணினா இன்னும் கூட படிச்சு பைத்தியமா போயிருவோம். அப்ப அளவு கடந்தும் இதை போடக்கூடாது, எல்லாம் கணக்க செய்யணும். சோ இது எப்படி ஆரம்பிக்கிறது, ரொம்ப சிம்பிளான வே. அதாவது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த முறையில உளவியல் பேசுது. என்ன சொல்லுது, உங்க புள்ள வெறும் பிளாங்கா வருது, இந்த ரைட் பிரெயினையும் லெஃப்ட் பிரெயினையும் டெவலப் பண்ணணும். இப்ப நான் போறேன் ஏர்லி சைல்ட்ஹுட், சின்ன பிள்ளைகள் ஏர்லி சைல்ட்ஹுட், கொஞ்சம் பெருசாகிற நேரம் லேட்டர் சைல்ட்ஹுட், அதுக்கு பிறகு அடாலசன்ஸ், அப்புறம் அடல்ட்ஹுட். இப்படி பருவங்கள் மாறும். இந்த பருவம் மாறுற நேரம் ஒரு பிள்ளைக்கு முக்கியமா தேவையானது ஃபர்ஸ்ட் அடிப்படை தாயின் தகப்பனும் கட்டாயம் தேவை, அன்பு தேவை. தகப்பன் இல்ல மவுத் ஆயிட்டா செக்யூரிட்டி தேவை அந்த பிள்ளைக்கு. அதுதான் ஸ்மார்ட்டா ஒரு இடத்துல நிற்கும். நம்பர் 1, உங்க புள்ள இப்படி மடிகிறாரா ஒழுங்கா இல்லையா, ஒரு புள்ளையோட பர்சனாலிட்டியை தீர்மானிக்கிறது அவர் நிக்கிறது, அவர் பேசுறது, அவர் நடக்கிறது, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது செக்யூரிட்டி. அவருடைய தாய் தகப்பன் அவருக்கு எவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்கிறாங்களோ அதுதான் அவரை கொண்டு போய் அந்த மாதிரி என்ன அழகா இருக்கிறார், என்ன அற்புதமான பிள்ளை என்று சொல்றது அவருடைய பேக்ல உள்ள செக்யூரிட்டி. இந்த இடத்துல செக்யூரிட்டி இல்லை என்று சொன்னா அவர்கிட்ட பர்சனாலிட்டியை நீங்க பார்க்க மாட்டீங்க. அஞ்சுவாரு, வேற மாதிரி செய்வாரு, கொலைப்படி பண்ணுவாரு, அடிப்பாரு, வேற வேற மாதிரி தாக்குவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கம்மலை போடுறது, ஒரு மாதிரியா கொண்ட வெட்டுறது, இதெல்லாம் சைக்காலஜிக்கலி எப்படி வந்து தெரியும் உங்களுக்கு. உலகத்துல மனுஷனுக்கு என்ன தேவைன்னா அவனை ஹைலைட் பண்ணணும், எல்லாம் என்னை பார்க்கணும். இவன் பார்க்கிற சில பேர் இருப்பாங்க, அவனை யாரும் பார்க்கிறதே இல்லை, கணக்கெடுக்கிறதே இல்லை. சைக்காலஜிக்கலி அவன் நோய்க்குள்ள ஆகுறான், அவனுக்குள்ள பெரிய பிரச்சனை, அதனால வித்தியாசமா போறான். இப்ப எல்லாம் இப்படி இப்படி போட்டு போனா அது ஒரு அதானே கல்ச்சர். பாருங்க, கிறுக்குத்தனத்துல உச்சக்கட்டம் தான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய பெரிய அவனுடைய அந்த இது அவன் விட்டுக்கிறது, இதெல்லாம் அவன் பெரிய அறிவாளி மாதிரி நினைக்கிறான். அதான் உண்ணா நம்பர் கிறுக்குத்தனம். ஏன் இப்படி நடந்துச்சேன்டா, நல்ல படிச்ச ஒரு ஆள், பேர் பெற்ற ஒரு ஆள் ஒரு நாளும் இப்படி ஒரு கம்மலை போட்டுட்டு தோது மாதிரி போக மாட்டான். இப்போ உள்ள வாயில குத்துற மாதிரி என்னமோ குத்திட்டு போறேன். இது எதுக்கு வந்துச்சுன்னா வாயை பார்ப்பான், அவர் போறாரு, கொண்டே வளர்த்து அவர் போறாரு, இப்படி பேசப்படுவதற்காக வேண்டி வந்தது. அது எங்க கொண்டு போய் அவனை வச்சுட்டா தலை கீழே பரட்டுச்சு.
பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் நினைக்கிறான் அவன் தான் ரொம்ப பிரைட்டா அப்படி அழகா இருக்கிறானா, இந்த தாடி எல்லாம் எடுத்து போட்டா அப்படி அப்படி பசந்தா இருக்கிறானா. இதை விட ஒன்னா நம்பர் லூஸ் தானே இல்ல. ஒரு ஆம்பளை என்பதனுடைய பர்சனாலிட்டி இத தாடியில தான் இருக்குது. நாங்க போய் காட்டுல போய் ஜூக்கு போய் புள்ளையிட்ட காட்டிட்டு வாங்க, இதுதான் இதுன்னு காட்டுங்க. உலகத்தில் அழகான மிருகம் ஆண் மிருகம் தான். நீங்க போய் அழகா பீக்கோக்க காட்டுறீங்க, காட்டினா மகன் கேட்பாரு, வாப்பா பக்கத்தில் உள்ளது பாவம் சிறக வெட்டி போட்டு போல. இல்லம்மா அது பொம்புல, அதுக்கெல்லாம் அவ்வளவு அழகா வாழ் வராது. வீட்டுல மீன் வளர்ப்பாங்க, அதுல சாரி கப்பின்னு ஒரு மீன் இருக்குது, சின்ன மீன், அழகா சாரி மாதிரி வாழ்ல அழகா இருக்கும், அழகா ஒன்று கண்ணு கருப்பா இருக்கும். அது என்ன, இது ஆம்புல அவ்வளவு பசுந்து, இது பொம்புல இருக்குது பாருங்க கருப்பு வாழ் தான். அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உலகத்தில் ஆண் மிருகம் தான் பசுந்து. நீங்க போய் ஜூல கொண்டு போய் மகன் இதுதான் சிங்கம் என்று காட்டினா பக்கத்துல என்னவாப்பா சிங்கப்பா பூனைக்குட்டி போட்டு வச்சிருக்கிறான்னு கேட்பாங்க. அது பூனைக்குட்டி இல்லம்மா, அது பெண் சிங்கம். அது சிங்கத்துக்கு சேவை எடுத்த எப்படி இருக்குமா அதான். அட ஆணுக்கு வர்ற ஒரு முடி பெண்ணுக்கு வராதது இது. அவன் என்ன பண்ணிட்டான், ஓ இதுதான் பெரிய இந்த மாதிரி ஸ்டைல் நினைச்சிட்டு போட்டு எடுத்தான். என்ன எல்லாமே அதான் நாங்க அழகான ஒரு மார்க்கத்தில் எல்லாம் விட்டுருக்கிறான். இந்த வழியில போனால் எல்லாம் பர்சனாலிட்டியோட ஒரு மனுஷன். 4 ஆம்பளை ரோட்ல போனா ஆம்பளை போன மாதிரி இருக்கணும். இது எப்படி இருக்குது? இப்ப ஊர்ல காலையில எழும்பினா கோழி கூவும், சேவல் கூவுமா இல்லையா, குக்குரு கூக்கன்னு கூவும். இது 100 கோழி வந்தாலும் கக்க கக்க கக்கன்னு தான் கத்தலாம். ஒரு சேவல் கத்துற மாதிரி கூவேலாது. இது மாதிரிதான் இந்த ஒன்றுமே இல்லாம 100 பேர் போனாலும் அவன் ஆம்பளை மாதிரியே மரியாதை இல்லை. இந்த வீட்டில் உள்ள பெண்கள் கூட இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்கறதுக்கு காரணமே ஒரு சுத்தமா தாடி இல்ல, தாடியோடு இருந்தா வர்றாரு கொஞ்சம் மரியாதை செலுத்த. அது மனித, அதாவது பர்சனாலிட்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்டா, அது இந்த சாப்டர் இல்ல, அதாவது அவன் கல்ச்சர் அப்படி போச்சு. இவனுக்கு ஒரு அதாவது யாரும் என்ன பாக்குறாங்களே அப்படி ஒரு ஃபீலிங். ஏன் இந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சேன்டா, அவன் ஆரம்ப காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஒவ்வொரு செக்ஷன்ல பாதிக்கப்பட்டிருக்கிறான். தாய்ப்பால் குடிக்கிற நேரம் பாதிக்கப்பட்டிருப்பான் சில பிள்ளைகள், அதனால் சில நோய்கள் அவனுக்கு வந்திருக்கலாம். சில பிள்ளைகள் கூடுதலாக போய் விரல சூப்புவாங்க. வாய் வழி இன்ப நிலை கோட்பாடுன்னு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. அதாவது ஒரு இன்பகரமாக அந்த பிள்ளை தாய்ப்பாலை அருந்தாட்டி சில கூச்சங்கள் உருவாகும். அந்த புள்ள அப்படியே தூரம் பார்க்கும், ஒரு புடவை எடுத்து இப்படியே செஞ்சிருக்கும். அந்த பிள்ளைக்கு என்னமோ ஒரு செப்டர் ஆகிட்டு. இந்த பிள்ளைகள் சில நேரம் பூனைக்கு புள்ள பயந்துரும். அந்த புள்ள பூனைக்கு பயந்தா பாதுகாப்புக்கு தாய் தகப்பன் புள்ள ஃபேஸை செக் பண்ணணும். இல்லன்னு வைங்க, அந்த பிள்ளைக்கு என்ன படிச்சு கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு நைட்டு ஒழுங்கா தூக்கம் போகாட்டி டோட்டலி இந்த பிரெயின் ஒழுங்கா ஒர்க் பண்ணவே பண்ணாது. நீங்க என்ன பெரிய ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் வேலை இல்லை. புள்ளையுடைய ஃபேஸ் ஸ்டடி பண்ணணும், புள்ளையுடைய தூக்கம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும், புள்ள சாப்பாடு ஒழுங்கான்னு பார்க்கணும். இந்த 3 ஓகேயா, அவங்க தூக்கம் ஓகே, அவங்க சாப்பாடு ஓகேண்டா, ஓகே நோ ப்ராப்ளம். அதுல என்னமோ வீக் வருவதுண்டா, அவர் சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் நடந்திருக்கும் அர்த்தம். அதனால சொல்றேன், சின்ன பருவத்தில் தாய் தகப்பனுடைய கவனிப்பு ரொம்ப முக்கியம். ஏர்லி சைல்ட்ஹுட். இந்த ஏர்லி சைல்ட்ஹுட்ல ஒரு புள்ளையுடைய ரைட் பிரெயின் தான் டெவலப் ஆகும், லெஃப்ட் பிரெயின் இல்லை. இந்த ரைட் பிரெயின் அதனால படிச்சு கொடுக்க போகல. ஏர்லி சைல்ட்ஹுட் சின்ன புள்ள 5 வயசு கீழே உள்ள புள்ளைகிட்ட போய் பாடம் நடத்தக்கூடாது. மகன் உங்களுக்கு சொன்னதானே மறுபடி செய்ய உனக்கு தர்றேன், அது விளங்காதவருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்ணல. டீச்சிங் என்பது லெஃப்ட் பிரெயின், ட்ரைனிங் என்பது ரைட் பிரெயின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட் பிரெயினுக்கு செய்ய வேண்டியது ட்ரைனிங், லெஃப்ட் பிரெயினுக்கு செய்ய வேண்டியது டீச்சிங். டீச் பண்ற இடத்துல டீச் பண்ணணும், ட்ரெயின் பண்ற இடத்துல ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ற இடத்துல போய் டீச் பண்ணலாது. அதாவது இன்னைக்கு லாங்குவேஜ் படிச்சு கொடுக்குறாங்க, லாங்குவேஜ் படிச்சு கொடுக்குறாங்க, அது ட்ரெயின் பண்ணணும், அது டீச் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் எப்படி டீச் பண்றது? இன்னைக்கு உள்ளவனுக்கு நிறைய பேருக்கு ஏன் பேசல ஒரு மொழியை அவன் யோசிப்பான். எப்படி யோசிக்கிறான்? நம்ம தமிழ் பேசுறோம், என்றைக்காவது முன்னிலை படர்க்கை தன்மை இதெல்லாம் நினைச்சு பேசுறோமா? அவர் வருவார் முன்னிலையில, நீங்கள் இப்படி யோசிக்கிறோமா? இப்ப இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறேன்னா அப்படி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், ஓ பாஸ்ட்ல சொல்லணும் இல்லையா? அவர் போனார், இப்படி எப்படி சொல்றது? இவன் யோசிக்கிறான். அது யோசிக்க போல முன்னாள் உள்ளவன் போறான், அது ஒட்டோவாக வரும். ஸ்விமிங் பூல் அதை கொண்டு போச்சான்னு வைங்களேன். ஸ்விமிங் பூல் ஒருவர் 10 வருஷமாக ஸ்விமிங்கை பத்தி படிக்கிறார். கையை இப்படி அடித்தால் இப்படி அடித்தால் இப்படி போலாம். 10 வருஷமா PhD முடிச்சுட்டு வந்துட்டு அவரை கொண்டு போய் பக்கில தள்ளினா போதும், அப்படியே கீழே போயிருவாரு. அவருக்கு ட்ரைனிங் இல்ல. சைக்கிள் ஓட்டணும்னு வைங்களே, அவர் அதுல PhD முடிச்சுட்டு வந்தாலும் எல்லா புக்கையும் ரிஃபர் பண்ணிருப்பாரு. சைக்கிளுக்கு மேல ஏத்தின பொறுத்த அவருக்கு விளங்க, ஆகா ஓட்டவே தெரியாது. சைக்கிளை பத்தி ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான். ஒரு தடவை தள்ளினா கீழே விழுவான்.
மறுபடியும் எடுத்து தள்ளின சீருக்கு மறுபடி போவான். மூணாவது நாள் ஒட்டோவோ போயிருவான். விளக்குதா? சாப்டர் என்னண்டா, அது ட்ரைனிங், இது டீச்சிங், இதுதான் உள்ள விஷயம். அப்ப உங்க பிள்ளைகளுக்கு இந்த ட்ரைனிங் டீச்சிங், சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நாம் செய்யணும், அவங்க செய்வாங்க. சொல்லக்கூடாது, சொன்னா எதிர்மறையா கூட சில பேர் வேணும். அந்த பிள்ளைக்கு சொல்ற ஸ்டைல் இருக்குது, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்றது? மகன் போய் உழு எடுத்துட்டு வாங்க வாப்பா நின்று இருப்பாரு, அது பிழை. அவர் எடுத்துட்டு வர பக்கம் இந்த பக்கம் கழுவிப்பட்டிருக்காது, இப்பத்தானே சொன்ன இது கழுவணும் ஒரு அடி. அப்படி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட சாப்பிடுறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முந்தைய கணவர் அபூ சலமா அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்துச்சு, உமர் பின் சலமா. அவங்க மௌத்தான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் சலமாவை எடுத்து வளர்க்குறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற நேரம் உமர் பின் சலமாவும் பக்கத்துல இருந்து சாப்பிடுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட போக்கிலே சொல்லி கொடுக்காங்க, ட்ரெயின் பண்றாங்க. ஷம்மில்லாஹி தஆலா, மகன் பிஸ்மில்லா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டி அவருக்கு ஷம்மில்லாஹி தஆலா, குல் பியமீனிக, உங்க வலக்கரத்தால சாப்பிடுங்க மகன். ரசூலுல்லாஹ் வலக்கரத்தை எடுத்து சாப்பிட்டு வலக்கரத்தால சாப்பிடுங்க. வ குல் மிம்மா எலீக, உங்க பக்கத்துல உள்ளதை பிடிச்சி அவங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல உள்ள சாப்பிடுறாங்க, உங்க பக்கத்துல உள்ளதை எடுத்து சாப்பிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ட்ரெயின் பண்ணினாங்க. நம்ம என்ன பண்றோம்டா, டிவியை போடுவாங்க, போட்டுட்டு எல்லாமே இவங்க பார்ப்பாங்க, நீங்க பார்க்க கூடாது, யார் பார்க்கணும். என்ன நடக்கும்டா, புள்ளை என்பது உங்களை காப்பி பண்ண. சின்ன ஏர்லி சைல்ட்ஹுட்ல புள்ளைக்கு என்ன நடக்குது? ஆக்சுவலி புள்ளையுடைய மைண்ட்ல ஒன்றுமே இல்லை, எதை பார்க்குதோ அதுதான் குழந்தைக்கு விளையாட்டு. அதாவது நீங்க ட்ரெயின்ல கூட்டி போனீங்க, ஆரம்ப காலத்துல விளையாட்டு சாமான் டாய்ஸ் வந்து ஜம்போ ஜெட்டு ஷிப்புமா வாங்கி கொடுப்பாங்க. அப்ப கழுதை கோவேரி கழுதைகள் தான் டாய்ஸா செஞ்சிருப்பாங்களா இருக்கு. ஏன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்களே, குதிரையை வச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஆயிஷா காத்தடிக்குது, வச்சிருந்த குதிரை தெரியுது, அது ரெக்க வந்த குதிரை. ஆயிஷா என்ன உங்க குதிரைக்கு ரெக்க வந்திருக்குது என்று ரசூலுல்லாஹ் கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குதிரைக்கு ரெக்க இருக்கு இல்லையா அப்படின்றாங்க. அப்ப விளையாடின போனிக்கா ரெக்க உள்ள போனிக்கா விளையாடி இருக்கிறாங்க ஆயிஷா நாயகி. அப்ப சாப்டர் ஏண்டா அந்த காலத்துல, அது இந்த காலத்துல என்ன ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ட பாக்குறாங்க. இப்ப உள்ள பிள்ளைக்கு போனா எனக்கு ஒரு ட்ரெயின் வாங்கி தாங்க வாப்பான்னு கேட்கும், எதை பார்க்குதோ அதுதான் விளையாட்டு. இப்ப குழந்தை என்ன செய்யும்டா, நீங்க போங்க டாக்டர்கிட்ட கூட்டி போய் டாக்டர் வயித்தை பிடிச்சி நெசிக்கினா, இது வீட்டுக்கு போனிக்கா பிடிச்சி நெசிக்கி வலிக்குதம்மான்னு டாக்டர் கேட்ட மாதிரி போனிக்காட்ட கேட்டு. மாளிகாவத்தின்னு ஒரு பிரதேசம் இருக்கு கொழும்புல, அங்க ஒரு இடத்துல நான் பாக்குறேன், ஒரு குழந்தை என்ன பண்ணுதுண்டா, போனிக்கா வச்சுட்டு போனிக்காக்கு ஏசுது, உன் தொடைய திருவேன் அப்படின்றது. என்ன உம்மா என்ன சொல்றதுன்னா, கோவம் வந்தா உன் தொடைய திருவம் பாரு, அத போனிக்காக்கு போய் உன்னை தொடைய திருவானது புள்ள சின்னது. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி அந்த புள்ள என்ன நடக்குதுன்னா, உம்மா பேசுவதை தான் பேசு. நாம தாய்மொழி தாய்மொழி என்றமே, அது எப்படி? இலங்கையில பிறந்த எல்லாரும் ஒரு தமிழா பேசுறாங்க, கொழும்பில் என்னன்னு பேசுவோம். ஒரு 60 கிலோமீட்டர் அங்கால உள்ள பேருவளையில பிறந்துட்டாருண்டா அவர் என்தியன் என்று பேசுவார். அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அங்கால உள்ள அல்காமத்துல பிறந்தா என்தியனா பேரும். அங்கிருந்து கொஞ்சம் காலிக்கு போனா ஒரு இன்னொரு 60 கிலோமீட்டர் அங்கால போனா ஏன்தியனா பேரும். என்ன என்தியன், எனாத்தியன், ஏன்தியன் இப்படியே போகும். இதே கொஞ்சம் மேல மாவனல்ல பக்கம் போனா என்ன கரியம் என்று பேசுவாங்க. தெரியாதவன் போனா என்ன போனச்சிருக்க, என்ன கரியை கேட்கிறான்னு கேட்கிற மாதிரி இருக்கும். என்ன கரியம் என்று ஆரம்பிப்பாங்க. ஏன்? அது ஒரு தமிழ் தான், அந்த இடத்துல டிஃபரெண்ட், ஒவ்வொரு இடத்துல டிஃபரெண்டா இருக்கும். என்தியன் என்று சொல்ற புள்ளைக்கு பிடிச்ச அடிச்சு என்தியன் சொல்லக்கூடாது, இதுக்கு போற என்னன்னு தான் சொல்லணும்டா. திரும்ப கேட்க என்தியன் பாப்பா சொன்னீங்க, அது என்தியன் ஊறி போச்சு. உங்களுக்கு அந்த ஊர் மொழி புள்ள என்ன செய்யும்டா, நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் பேசு. நீங்க அதை படிச்சு கொடுக்க தேவையில்ல. நாங்க பேருவல ஆட்கள், நாங்க என்தியன் மொழி தெரியுமா, அந்த புள்ளைக்கு தெரியும் என்தியன் மொழி எங்களுக்கு தெரியும், அது ஆட்டோமேட்டிக்கா. நான் போயிருக்கிறேன் ஒரு ஊர்ல, அங்க யாருக்குமே எனக்கு சிரிப்பு வந்துட்டு. கடையில போனா இலங்கையில எவரடி பெட்ரின்னு ஒரு பெட்ரி இருக்குது, எல்லாம் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்குது. இது எவரடி பெட்ரியை கேட்கிற நேரம் அந்த ஊர் மக்கள் கேட்ட ஸ்டைல் எனக்கு சிரிப்பு வந்துட்டு. கடைக்கு போய் கேட்டா 9 பூனை பாஞ்ச பெட்ரி ஒன்று தாங்கடா. அட 9 பூனை பாஞ்ச பெட்ரியா, என்ன யார் கேட்கிறான்டா, எனக்கு சிரிப்பு. புதிய பெட்ரி இது என்னடா எவரடியே கொடுக்குறான். அப்ப சாப்டர் என்னன்னா, அந்த ஊர் மக்கள் அது 9 பூனை பாஞ்ச பெட்ரின்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப அத மாதிரி அந்த மக்கள் நினைக்கிறாங்கடா, அதுதான் பெட்ரி வாங்குறதுக்கு யூஸ் பண்றாங்க. அவன் மொழி சில ஊர்களில் பேசுறது ஏசுற மாதிரி இருக்கும், சில ஊர்ல ஏசுறது பேசுற மாதிரி இருக்கும்.
இவன் பேசுறானா ஏசுறானே விளங்காது. அந்த அளவுக்கு இருக்கும். வந்து கண்டிருப்பீங்க, ஒரு மிஸ்ரியை கண்டோம்னா விளங்கும் இவன் பேசுறானா எனக்கு ஏசுறானா எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே கொஸ்டின் வரும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜும் டிஃபரெண்ட். அந்த பிஞ்சு குழந்தையோட மூளை எவ்வளவு பவர்ஃபுல் நினைக்கிறீங்க? எவ்வளவு பவர்ஃபுல் நினைக்கிறீங்க? எத்தனையோ வருஷம் கிளாஸுக்கு போய் ஏறாதது அது குயிக்கா கேப்சர் பண்ணிடும். உம்மா எப்படி பேசுவாங்களோ அதே நயத்தோட பேசும். இழுத்தா சுருக்கியா இப்படி போட்டா எங்களுக்கு புரியாது. தமிழ் பேசுவோம், யாழ்ப்பாணத்துக்கு போனா புரியாது என்ன பேசுறான். ஆனால் யாழ்ப்பாணத்தில் பிறக்கும் ஒரு புள்ள அது கேப்சர் பண்ணிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான பிரெயின். நீங்க நினைக்கிறீங்க குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுண்டு. சின்ன ஒரு புள்ள ஒரு லாலிபாப்பை காட்டி கேட்கும். அதுக்கு லாலிபாப்னு தெரியாது, அது எப்படி கேட்கன்னு தெரியாது. கேட்க கேட்க தெரியுது. எப்படி கேட்டா இவர் தருவாருன்னு தெரியுது. கேட்டு நீங்க கொடுக்கலன்னு வைங்க, தாடியை பிடிச்சி ஒரு குத்து அவருக்கு தெரியும். அது கேட்ட அந்த லாலிபாப்பை வாங்கிலாட்டி ஒரு அழுகு. அப்ப அழுந்தா என்ன இப்படி அழுகுறாங்கன்னு சொல்லி லாலிபாப்பை வாங்கி கொடுப்பீங்க. உடனே சிரிக்கும். எப்படி ஏமாந்தீங்க என்று சொல்ல தெரியாம உடனே சிரிக்கும். எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட லாலிபாப் எப்படி வாங்கணும் கேட்டு குத்தி தரலையா அழுது உட்கார தந்துருவீங்க. குழந்தைக்கு தெரியுது, சின்னதுதான், பேசவே வராததுக்கு. ஆனால் உங்கள்கிட்ட எடுக்க தெரியுது. அந்த அளவு ஒரு ஆற்றலை குழந்தை மூளை கேப்சர். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பு ரொம்ப அற்புதமானது. அந்த காதை ஒன் பண்ணி வாயை ஆஃப் பண்ணி அவ்வளோத்தையும் கரைச்சு பார்த்து பிடிக்கும். நீங்க எந்த மொழி பேசினாலும் தாய் தகப்பன் அந்த மொழியை அது கிராமர் படிச்சு புக் படிச்சு ரீட் பண்ணி எல்லாம் இல்லை. அப்படிதான் நாங்களும் வந்தோம். எங்களுக்காக வீட்டுக்கு போய் உமா ஒரு நாள் நைட் கிளாஸ் நடத்துவாங்களா கிச்சன்ல, இதுதான் கருவாடு, இது முட்டை 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 கருவாடு இப்படியா பாடமாக்கணும். முட்டைன்றோம் கருவாடுன்றோம் அங்கிள் என்றோம் எல்லாம் எப்படி வந்துச்சு. இப்ப இந்த வொக்கேபுலரி எடுத்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கான வார்த்தைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியுது. அவ்வளவு ஆற்றலோட நாங்கெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். சோ இப்பதான் ஒரு சின்ன சேஞ்ச். ஒரு உம்மா வந்து சொல்லுவாங்க, என் புள்ள படிக்கல. உங்க புள்ள படிக்கலையா? இவ்வளவு நேரமா என்ன செய்து பாருங்க, வீட்டுல என்ன செய்தா புள்ள கூட்டம் சோரண்டாக்கு. இல்லாட்டி வீடு கட்டுறாங்கடா அது ஒரு பெட்ஷீட் எடுத்து 2 புட்டுவத்துல கட்டி அது வீடு கட்டுற மாதிரி கட்டும். அதே மாதிரி உம்மா ஆக்குறாங்கடா அதுவும் சின்ன சின்ன பாத்திரங்கள் கட்டி கல்கள் போட்டு ஆக்கும். நீங்க செய்யற அத்தனை அந்த புள்ள செய்யுது. இப்போ ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட சொல்றாங்க, எங்க புள்ள படிக்கவே இல்லையே. நான் திரும்பி என்ன சொல்லணும்? நீங்க படிக்கவே இல்லையே, ஒரு பேப்பரையாவது எடுத்து வாசிங்கடா. அது வாசிக்கும். சிம்பிள் சாப்டர், அவ்வளவுதான். ஒரு நாளும் நீ படிங்க படிங்க என்று சொல்லாதீங்க. அது ஒரு மனுஷனுக்கு வெறுப்பை உண்டாக்கும். உங்க பொண்டாட்டி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அயன் பண்ணணும். முதல் தடவை அயன் பண்ண கொடுத்துட்டு அயன் பண்ணிக்கலான்னு கேளுங்க. ஒரு 2 தடவை ஒரு தடவை கேட்டா சரி அயன் பண்ணி தரேன்னு வாங்க. இன்னும் அயன் பண்ணலையா, கொஞ்சம் இருங்க அயன் பண்ணி தரேன். இது ஒரு 4வது தடவை 5வது தடவை அயன் பாக்ஸ் மூஞ்சில வைப்ப அடுத்து கேட்டீங்க அப்படின்னு வாங்க. ஏன்னா எத்தனை தடவை ஒரு மனுஷன் கேட்கறது, நான் அயன் பண்ணி தராம ஓடையா போறேன்னு கேட்பாங்க. சாப்டர் என்ன, ஒரு மனுஷன் உங்கள்கிட்டயே ஒரு விஷயத்தை பல தடவை சொல்ற நேரம் வெறுப்பு உண்டாகும். ஒரு பிள்ளைக்கு படிங்க படிங்க படிங்கன்னு பல தடவை சொன்னா அவன் படிப்பை கண்டாலே ஓடிடுவான். அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்குது. அவருக்கு படிக்கணும்டா அவருக்கு என்ன சொல்லணும், அவருக்கு விருப்பமான ஒரு ஐட்டத்தை சொல்லணும். அதுக்கு சொல்லுவாங்க மைண்ட் மேப்பிங். என்ன செய்யணும்டா அவர் அதுக்கு சொன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா இங்கேக்கு வருவார். ரைட் பிரெயின் ஆன் பண்ணணும், லெஃப்ட் பிரெயின் படிப்புக்கு கொண்டு வர. அது எப்படி? சாதாரணமா பிள்ளைகளை கடைக்கு அனுப்பணும் வைங்களேன். கடைக்கு அனுப்ப போகல உமா தம்பி அனுப்புங்க நானா அனுப்புங்கன்னு வாங்க. கால் வலிக்குது நான் எப்படி போறதுன்னு கேட்பாங்க. மா உங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொண்டு நீங்க கடைக்கு போயிட்டு வாங்கண்டா இங்கால திரும்பி அங்கால திரும்ப ஒரே ஓட்டம் கிடைக்கும். ஏன்னா சாக்லேட் கிடைக்குது. மைண்ட் மேப்பிங் என்னண்டா என் மனசு இங்க இருக்கிற மனசை இங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஸ்ட்ரெஸ்ல உள்ளவங்களுக்கு இது ட்ரீட்மெண்ட். எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய டீச்சிங்ல உள்ள சிம்பிள் ஒரு விஷயம். இன்றைக்கு வேர்ல்டு வைடாக இந்த விஷயங்கள் செய்யறாங்க. என்ன செய்யணும்னா ஒரு மனுஷன் மனநிலைமை அதுதான் அவனை ஆக்சுவலி சிரிக்க வைக்குது, வேலை செய்ய வைக்குது, எலும்ப வைக்குது, எல்லாம் செய்ய வைக்குது. சுபகு தொழுகைக்கு எழும்பாதவங்க எல்லாம் சில பேர் ஹயர் ஓடுவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கு 3 மணிக்கு ஹயர் ரிக்கி போட்டுக்கண்டா 2:30 மணிக்கு எழும்பிடுவான். 3 மணிக்கு ஹயர். சுபகு தொழுகைக்கு 5 மணிக்கு எழும்புறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா மைண்ட் என்பது அதுதான் எங்களை எழுப்பாட்ட போது, எங்களை ஒர்க் பண்ண வைக்க போது எல்லாம் தான் செய்யும். இப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னா, உதாரணத்துக்கு இமயமலை இருக்குது. இமயமலையை ஒட்டி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. 2 பேர் ஏறினாங்களாம். ஒரு இளைஞன் ஒரு வயோதிபர். கட்டுமையான கூதலாம். அப்ப இளைஞனே நின்றுட்டானா, வயோதிபர் பேசாம ஏறாராம். இவன் கத்தினானா, ஐயா பக்தரே எங்க ஐயா இந்த கூதல்ல ஏறுறீங்க? அவர் திரும்பி கத்தி சொன்னாராம், தம்பி என் மனசு மலை உச்சில என் உடம்பு நடக்குதுன்றாராம். இந்த நிறைய பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாங்க மனசு வர காட்டி. ஏன்னா மனசு பஸ்ல வருது, அந்த பொம்பளை புள்ள வர காட்டி இருப்பாங்க. காலே வலிக்காது.
கல்யாணத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் நிப்பான், உனக்கு முட்டு வலியா? என்ன வலி? அந்த வலியே தெரியாது. திருமணம் முடிச்சதுக்கு பிறகு பொண்டாட்டி உடுக்க காட்டி அரவர் பதறையா, காலெல்லாம் வலிக்குது, எதுக்கு உன முடிச்சேன்னு கையால அமுக்கி அமுக்கி இருப்பான். மைண்ட் மேப்பிங். திருமணத்துக்கு முன்னாடி எத்தனையோ SMS, நைட்டுக்கு SMS, 12 மணிக்கும் பேசுவான். திருமணம் முடிச்சு 3 மாசம் கழியல, பொண்டாட்டியை டார்லிங்னு கூப்பிடுவான். அப்படியே அப்படி இப்படி வரும். போக போக ஸ்ரீதேவி அப்படி இப்படி உன்னை முடிச்சனால இந்த முசிபத்து பிடிச்சோ அப்படின்னுவான். அவ்வளவு பாருங்க என்ன ஆகுது, மைண்ட் மேப்பிங் அவுட்டா போகுது. இப்ப நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன், கால் பண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 SMS சாப்பிட்டீங்களா நம்ம கொண்டு போய் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி நிறைய SMS பண்ணுவாங்க. கல்யாணம் முடிச்ச ஒரு 3-4 மாசம் போகல, பொண்டாட்டிக்கு அதுக்கு முன்னாடி அந்த காதலிக்கிற நேரம் மை பியூட்டி குயினா அதான் இதா எல்லாம் போட்டிருப்பான். கல்யாணம் முடிச்சதுக்கு போறவு டேஞ்சர்னு போட்டு வச்சிருப்பான் போன்ல, டேஞ்சர் தொடக்கூடாது, இதுக்கு போற வீட்டுக்கு போக கூடாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. என்ன சாப்டர் என்று சொன்னா, அவன் அதுக்கு முன்னாடி உள்ள மைண்டும் இப்ப மைண்டும் வேற. இதுக்கு ரீசன் என்னண்டா, இது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பெரிய ஆட்களும் கூட தான். இப்ப திருமணம் நடக்குதுன்னு வைங்களேன், நாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு காஃபிர் 7 குடலுக்கு சாப்பிடுவான். அதுக்கு அர்த்தம் 7 குடல் அவனுக்கு இருக்கேன்டா. மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுன்னு அர்த்தம். இவன் 7 குடலுக்கு சாப்பிடுவான். இவன் ஒரு போத்தல் குடிப்பான், அவன் 7 போத்தல் குடிப்பான்டா. அவன் நிறைய தண்ணி குடிப்பான், குறைய குடிப்பான்னு அர்த்தம். மூமின் குறைய சாப்பிடுவான், ஒரு காஃபிர் நிறைய சாப்பிடுவான். அதான் ஒரு குடலுக்கு 7 குடலுக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது. அது ஏன்? அது உண்மை. அதான் நீங்க தர்மம் பண்ணி பாருங்க. அதான் மைண்ட் மேப்பிங்ன்றது. தர்மம் பண்ணி ஒரு பனிஷ் வளமையா சாப்பிட்றவரால் பாதியை கொடுத்து பாருங்க, மற்ற பாதி உங்களுக்கு மிச்சமா இருக்கு. மனசே நிறைஞ்சிட்டு. இந்த மாப்பிள்ளையை பார்த்துருப்பீங்க கல்யாண வீட்டுல, அவர் வலிமா மற்ற நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு போறான்னு வைங்களேன், எங்கேயாவது ஒன்று போய் அவருக்கு சவான்ல கோழி வச்சிருப்பாங்க, கோழி கிடைக்கலன்னு வைங்க, போன இடத்துல ஃபங்க்ஷன்ல அவர் மூஞ்சே கோழியா போய்த்து, கோழி தராம எல்லாரும் சாப்பிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இதுவே அவருடைய திருமணத்துல அவர் வலிமால் எல்லாரும் கோழி கொடுப்பாரு. மாமாவன் சொல்றாரு, மாப்பிள்ளை சாப்பிடுங்களேன், வேண்டாம் மாமா, இல்ல கோழி முழு கோழி தொடவே மாட்டேன், என் மனசே நிறைஞ்சி மாமா, இதுக்கு மேல எங்க வயிற்றுக்குள்ள போகிறதா. சாப்டர் என்ன? மனித இயல்பு மனசோட ஒட்டினதான். இந்த உடம்ப நடக்கணுமா, பட்டுக்கும் குழந்தை இப்படி தூங்கிட்டு வைக்கும், காய்ச்சல், ஸ்கூல் டைம் ஆகுது, காய்ச்சல் கூடும், பொய்க்கல நிஜமாவே கூடும், உண்மையா கூடும். அதுக்கு போற ஒருத்தன் பெட்ட கொண்டாந்து காட்டினான்னு வைங்க, கொஞ்சம் ஸ்கூல் டைம் எல்லாம் பாஸ் ஆன போறோம், உண்மையா குறைஞ்சிரும். மைண்ட் அப்படிதான். இந்த உடம்பு தன்மை என்னன்னா, எலும்பி ஓடிடுவான். கிரிக்கெட் விளையாடணுமா, ஃபுட்பால் விளையாடணுமா, பிள்ளைகள் நடிக்கல, அது உண்மை. அது மன ரீதியாக உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் சைக்காலஜிக்கலி உங்களுக்கு அது கஷ்டம் தெரியும். நீங்கள் கவலைப்பட்டால் அது வேறு விதமாக முட்டு வலி, நைட்ல கவலைப்பட்டு தூங்குறீங்க, காலையில முட்டு வலி, இடுப்பு வலி மாதிரி எழும்புவீங்க. இதெல்லாம் உண்மை. சாப்டரை பொறுத்தளவுல நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன பிள்ளைகளை பொறுத்தளவுல அவங்களை ட்ரெயின் பண்ணணும். அடுத்தது மைண்ட் மேப்பிங். எப்படி மைண்ட் மேப்பிங்? அவங்கள்ட்ட வேலை எடுக்கிறேன்னு படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சொல்லணும், மக இதெல்லாம் செஞ்சா நாங்க இந்த சாக்லேட் எடுப்போம் அல்லது இந்த டாய்ஸ் தருவோம். ஒரு 1 மந்த்துக்கு ஒரு சாப்டரை போட்டு ஸ்டார் போடணும். ஸ்டார் எத்தனை ஸ்டார் போடணும் உங்களுக்கு? 100 ஸ்டார் யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்களோ நான் தம்பியில அவருக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கும். நீங்க பெரம்ப தூக்க தேவையில்லை. நீங்க இந்த மாதிரி வரலண்டா சலாம் சொல்லிட்டு ஸ்டாரை கழிச்சிருவோம். அவர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார் குறையும்டா அப்படி இருப்பாங்க. இன்றைக்கு எதுக்கு ஸ்டார் பாயிண்ட்ஸ் இல்ல? ஸ்ரீலங்கா பொறுத்தளவுல அவ்வளவுக்கு வந்துட்டு. நீங்க உடுப்பு வாங்கணுமா கார்டு கொடுக்குறான், நீங்க ஃபுட் சிட்டி போகணுமா அதுக்கு கார்டு கொடுக்குறான், எல்லாம் ஸ்டார் பாயிண்ட்ஸ். நீங்க போன் பேசணுமா அதுக்கு ஸ்டார் பாயிண்ட்ஸ். அட பெரிய பெரியவனே ஸ்டார் பாயிண்ட்ஸுக்காக வேண்டி எல்லாம் செய்யறான்டா. சின்னவங்க செய்ய மாட்டாங்களா? அவங்கள ரேஸோட விடணும். அப்ப அவங்கள அறியாமலே 100 கணக்கு செய்வாங்க. நாம என்ன பண்றோம்னா படி அப்படின்றோம். இது பிழையான ஒன்று. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2. அடுத்தது அவங்க என்ன பண்ணணும்னா இமேஜ் கிரியேஷன். பிள்ளைகளை நீங்க அழகா கூப்பிடணும், கண்ணியப்படுத்தணும். மாடு மாடு உன்னை பெத்தெடுத்தோம் பாரு அப்படி சொன்னீங்கன்னா ஆக்சுவலி அவங்களோட பிரெயின் அந்த கூர்ம தன்மை இல்லாம போயிடும். எதை எப்படி அவர் நினைக்கிறாரோ அப்படிதான் இந்த பிரெயின் எங்க ஆரம்பிக்கும். என்ன பத்தி நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அப்படித்தான் என் வேர்ட்ஸ் வெளியே வரும். அன்புக்குரியவங்களே நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் அத நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, கடுமையான வேர்வை வைக்க சோத்து பானை எங்கன்னு கத்துறவங்க எல்லாம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஒரு ஃபங்க்ஷன்ல உட்கார்ந்தா அவன் பேசுறதே விளங்காது. சிக்கன் கேட்டான சிக்கன் தான் கேட்கும். கொஞ்சம் ஹாட் ஹாட் வீட்டுல சூடு அப்படின்னு கத்துறவன் இங்க ஹாட் கொஞ்சம் ஹாட் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்றான். சாப்டர் என்னன்னா ஸ்டைலே மாறுது. நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்கிறாரு, அவர் மனுஷன் தானே, அவருடைய இமேஜ் கிரியேஷன் அப்படின்னு பாருங்க. நாட்டு மக்கள் மன்றத்தில் அவர் போனால் எப்படி பேசுவார்? மேராட்டே ஜனதாவட்டு ஆர்த்திக பிரச்சனை தீனம் இவ விஷம் தானோனா
இந்த நாட்டு மக்களுக்கு பெரிய பொருளாதார கஷ்டங்கள் இருக்குது, அதுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு பேசுவார். இதே வீட்டுக்கு போய் அவருக்கு பசிக்குது, ஜனாதிபதி தானே, எல்லா மேடையிலும் அப்படிதான் கண்டிருக்கிறோம். வீட்டுக்கு பொண்டாட்டி முன்னாடி போய் மட்ட ஆகார அனுபவ கிரிமட்ட அவசாய் வஹாம கட்டியது விதி சுதா இல்ல சின்ன அவர் செருப்பு பிய மாட்டாங்க. அப்படி ஏறாது. அங்க போய் மேடையில பேசுற மாதிரி பேசலுமா? ஏதாவது இருந்தா போடுமா சாப்பிடுன்னு சொல்லணுமே தவிர, எனக்கு நன்றாக பசிக்கிறது, புசிக்க வேண்டும், எங்கே அம்மா உணவு தட்டு நீட்டம்மா நீட்டண்டா அவ பிடிச்சி என்னன்னு கேட்பாங்க. அப்ப அந்த இடத்தில் அவர் அப்படி பேசினாரு, இந்த இடத்தில் இப்படி பேசினாரு. அவர் என்ன நாக்க பிடிச்சி திருப்பினாரா? இல்லையே. எப்படி அந்த பேச்சு அப்ப வந்துச்சு? அவர் தப்பி தவறியாவது ஒரு நாளாவது வீட்டுக்கு வந்து அப்படி பேசலையே ஜனாதிபதி, நீங்க பேசலையே, நான் இப்படி பேசுற மாதிரி வீட்டுக்கு போய் பேசலாமா? இல்ல. அப்ப ஏன் அப்படி நடக்கல? இதுதான் இமேஜ் கிரியேஷன். இந்த பிரெயின் நம்மளை பாக்குது. நீங்க என்ன ட்ரெஸ் உடுக்குறீங்களோ அது கேட்ப உங்களை தெரியாம உங்களோட வேர்டை பாலிஷ் பண்ணுது, உங்களை அறியாம உங்களுக்கு பர்சனாலிட்டியை தருது. ரொம்ப ஊத்தையோட ஒரு ஆள் இருந்தாருன்னு வைங்க, அவரு நீங்க என்னத்தை கொடுத்தாலும் அவர் வாயில தூசணம் வரும். நீங்க பாலிஷ் அவர் ஸ்மார்ட்டா வச்சு என் மகன் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவரை கௌரவமா கூப்பிட்டா அவர்கிட்ட இருந்து ஒழுங்க பாலிஷான வேர்ட் வரும். நிறைய பேர் வேர்ட் அந்த தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது என்பதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இல்லை, அவங்கள கிளீன்லினஸ், கிளீன், அவங்க சுத்தமா வைக்கிறது அது முக்கியம். இதுதான் அடுத்தது சைக்காலஜிலி. அதாவது சைக்காலஜிக்கலி ஒரு பிள்ளைக்கு உபதேசம் பண்றது இல்லை, சுத்தமா வைங்க, வார்த்தை சுத்தமா வரும். எவ்வளவு குப்பையா இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு குப்பையா இருப்பாங்க பிள்ளைகள். நல்லா பாருங்க, ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகிக்கு படுகுது அணுகுண்டு. வந்தா அந்த அணுகுண்டுக்கு பிறகு ஹிரோஷிமால ஒரு போர்டு தொங்குது, 75 years இந்த இடத்துல ஒரு புப்புண்டு முளைக்காது. ஜப்பானியர்கள் எடுத்த சபதம் என்னன்னா, வித்தின் 75 years 75 ஆண்டுகளுக்குள்ள நாம் மரத்தை என்னையாவது முளைக்கணும். அதுக்கு அவங்க எடுத்தாங்க, ஒரு சபதம் வாங்கினாங்க. இன்றைக்கு ஜப்பானியர்கள் எங்க இருக்கிறாங்க? பலமான நாடுகள்ல வந்து சேர்ந்துட்டாங்க. G11 G8 G11 ஆகி போச்சு, அதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. ஜப்பானியிட்ட போய் இங்க கேட்டீங்கன்னா, என்னப்பா எப்படிப்பா நீங்க டெவலப் ஆனீங்கன்னு கேட்டீங்கன்னா, சரி சைத்தம் சைசோ சைக்கெட்டு சிட்சுகேன்னுவாங்க. என்ன சிச்சு சிச்சு என்ன அப்படின்னு நீங்க பாப்பீங்க. 5 S சைரி சைத்தம் சைசோ சைக்கெட்டு சிட்சுகே, இந்த 5 எஸ்ஸையும் அவன் நடைமுறைப்படுத்தினான். அது என்னப்பா அந்த 5 S? எங்க இருந்த நாடு, பொருளாதார உலகத்துல நாடை பிரிச்சு காட்டுவாங்க. வேர்ல்ட் மேப் எடுத்து டிஸ்கிரைப் பண்ற நேரம் எக்கானமி ரீதியாக வேர்ல்ட் மேப்ல கடுமையான ஒரு புதுனமான ஒரு தகவல் தான் இந்த ஜப்பான் என்பது. ஏன்னா வேர்ல்டுல உள்ள பெஸ்டான பூமி எங்க இருக்குது? நீல நதி ஓடுற கண்டம் எது, கண்டினென்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா. நீல நதி ஓடுது, பச்சை பசேர் என்ற பூமி எங்கப்பா இருக்குதுன்னா ஆப்பிரிக்கா கண்டினென்ட்ல தான் இருக்குது. கானா போன்ற பிரதேசங்கள்லாம் பூமியில தங்கங்கள் அதிகமாக இருக்குது. தங்கனா தங்க கட்டியில தங்கம் எடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த தங்கம் நிறைந்த பூமி வேர்ல்டுல. அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷாலிட்டி கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரும் காட்டுவாசியாவே இருப்பான். காப்பிரியன் சொல்லுவோம், மனித இறைச்சி சாப்பிடுற அளவுக்கு ரொம்ப கீழ்மட்டத்தில் இன்றைக்கு முன்னேற இயலாத வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க இருக்கிறான். வேர்ல்டுல பயங்கரமான பூமிகள் லிஸ்ட்ல ஜப்பான் வந்துடும். அங்க என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சுனாமி இருக்குது, பூமி குலுக்கம் இருக்குது, பயங்கரமான பூமி குலுக்கங்கள், சுனாமி அட்டிக்கும். அங்க என்ன இருக்குது? பெரிய நெருப்பு மலை இருக்குது, லாவாவை கக்கும். ஜப்பான்ல நம்ம வெஹிக்கிளுக்கு ஷாக் அப்சார்பர் போட்டிருப்போம், அப்படி ஆடாம இருக்கு, குளிங்க ஒரு குழியில விழுந்தா கூட சேஃபாக. அவன் வீடுகள் கட்டிருக்கிறான் ஷாக் அப்சார்பரோட, ஏன்னா பூமி குலுக்கத்துக்கு அதுவும் சேர்ந்து ஆடுறதுக்கு. அந்த அளவுக்கு டெக்னாலஜிகளை முன்ன போயிருக்கிறான். ஆனா ஜப்பான்ல என்னப்பா பச்சை பசேல் என்ற பூமியா, நீல நதியா, லாவா நதி தான் ஓடும். அது நெருப்பு மலை, நெருப்பு தண்ணி ஓடும். எப்ப எந்த நிமிஷத்தில் பூமி குலுக்க வரும்னு தெரியாது. ஆனா என்ன நடக்குது? வேர்ல்டுல உள்ள பெரும் பெரும் அறிவாளிகள் இருப்பது ஜப்பான்ல. இலங்கை கிட்டத்தில் ஒரு சுனாமி அடிச்ச ஜப்பான்ல ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கை தேசிய பத்திரிகையில வருகிறது. அங்க உள்ள நம்ம ஆள் ஒரு ஆள் தன்னுடைய சொந்த விமானத்தில் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாரு. அடி இலங்கையில உள்ளவன் சொந்த விமானம் வச்சு ஓட மாட்டான், அங்க வச்சிருக்கிறான். படித்தவர்கள் எல்லாம் அங்க போறார்கள். என்ன காரணம்? அப்ப அந்த பயங்கரமான பூமியில் அவ்வளவு சல்லி இருக்குது, இவ்வளவு பச்சை பசேல் என்ற பூமியில ஒண்ணு இல்லையே. அப்ப எங்க பிரச்சனை தெரியுமா? 5 years அவன் எடுத்தது செய்ரி செய்தான் செய்சோ செய்கெத்து சிட்சுகே. இந்த 5 எஸ்ஸையும் படிச்சா என்னமா நடந்துரும். இந்த 5 எஸ்ல என்னப்பா இருக்குது? சாறு புளிஞ்சா ஒண்ணு இல்ல, சுத்தமா இரியன்னு அர்த்தம். இருக்குதா? செய்யறீங்கன்னா தேவையில்லாத ஷார்ட், தேவையில்லாத தூக்கி வீசு. இப்ப எங்களுக்கு தெரியும்,
எங்க உமமா காலத்து ஆட்கள்லாம் அப்ப எங்கர் கார்ட்போர்ட் வந்துன்னு வைங்க, எங்கர் யூஸ் பண்ணிட்டு அந்த கார்ட்போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா மெத்தைக்கு அடியில் அப்படி வைப்பாங்க. என்றைக்காவது காத்தடிக்கவும் தானே தேடி பார்த்தா அந்த பெட் அப்படியே அந்த இந்த மெட்ரஸை தூக்கி பார்த்தா ஒரு 100 போர்டு வச்சிருப்பாங்க. சேர்த்து 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 டின் வரும். கிறிஸ்கோ பிஸ்கட்டை சாப்பிட்டு டின்னை பாதுகாப்பாங்க. அது என்ன சொல்ல தெரியுமா, உனக்கு தேவைன்னா மட்டும்தான் வைக்கணும், தேவையில்லைன்னா எடுத்து போட்டுறணும். அடுத்தது என்ன, செட் இன் ஆர்டர், எதையும் ஆர்டர் அவை. மூணாவது ஷைன், ஷைன் அவை. இது மாதிரி 5 ways இங்க பேச நேரம் இல்லை, உங்களுக்கு சொல்றேன். இதான் 5 ways. அன்புக்குரியவங்களே, அதாவது இது அவ்வளோத்தையும் சார்புழிஞ்சு இஸ்லாம் சொல்லிட்டு, இஸ்லாம் எப்படி சொல்லிச்சேன்டா, ஈமான கொண்டாந்து வச்சு 2ஆ பிரிக்கிற ஈமான, இங்கால பாதி இங்கால பாதி. என்னையா, அத்தூர் சத்ருல் ஈமான், சுத்த ஈமான்ல அறப்பாதி, அறப்பாதி ஈமான்ல சுத்தம். அது இவ்வளவு முக்கியமான ஈமான்ல சுத்தம் பாதியா, மற்றதான் மத்த அறப்பாதி. அல் ஹயாவ் வெக்கம் மற்ற சாப்டர் எல்லாமே அடுத்த பாதி. அவ்வளவு சுத்தமா இருக்கணுமா, உங்க பிள்ளைக்கு சுத்தமா இருக்க பழகி கொடுங்க. எப்பயுமே ஒழுங்கா பள்ளி வளர்க்கறதுக்கு, தன்னை அழகுபடுத்துறதுக்கு நைட்டுக்கு போய் அவருக்கு ஏசாதீங்க. உங்க ஃபேமிலியில ரொம்ப சிறப்பா விளங்கின ஒரு ஆள் இருப்பாரு. அதே மாதிரி முஸ்லிம் உம்மத்துல சிறப்பா விளங்கின சஹாபாக்கள் நபித்தோழர்களை பத்தி சொல்லி அத மாதிரி வரணும் மகன்னு சொல்லுங்க. எங்க இடத்துல யார் இடத்துலயும் 4 பேர் முன்னாடி கேவலப்படுத்தாதீங்க. என் புள்ள இருக்கிறாரே என்று அழகா பேசுங்க. இதுதான் அவருக்குள்ள அந்த இமேஜ் கிரியேஷன் உண்டாக்கு. ஜனாதிபதிக்கு எப்படி மேடை ஏறினால் நான் நாட்டு குடிமக்களுக்கு பேசுறேன் என்ற உணர்வு வருகுதோ, அதே வீட்டுக்கு போன போற குடிமக்கள் போய் என் பொண்டாட்டிப்பா என்று உணர்வு வருகுதோ, அதே மாதிரி உங்க பிள்ளைக்கு அந்த உணர்வு வந்தா ஆட்டோமேட்டிக்கலி பிள்ளைய பார்க்கும் பிரெயின். அதுவாக பாருங்க, உதாரணத்துக்கு ஒருத்தர் படிக்கிறார், அவர் ஒரு ஸ்டூடெண்டா நினைச்சு படிச்சால் விளங்குவதை விட சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இது. நான் இன்னொருவருக்கு படித்து கொடுக்க போறேன் என்ற உணர்வோட டீச்சர், ஸ்மால் டீச்சர், நான் ஒரு சின்ன டீச்சர் என்று நினைச்சு படிச்சா கூட வழங்கும். இப்ப நீங்க நான் பேசுறதை கேட்கறீங்க, சும்மா ஒரு ஆள் கேட்கறான்னு வைங்க, மைண்ட் மேப்பிங் இல்ல அவருக்கு. நான் போய் 4 பேர்ட்ட சொல்ல போறேன், அவர் ஒரு ஸ்பீச் பண்ண போறேன்னு கேட்டா அவ்வளவு மனப்பாடம் ஆயிடும். இதே ஒரு ஆள் சும்மா கேட்கறான்டா, புள்ளை இல்ல ஒன்று மில்லண்டா அவர் கொட்டாய் விட்டு தூங்கிடுவார். எனக்கு எங்க புள்ளை ஒன்று இல்ல. இது அதான் அவளுக்குதான் மைண்ட் மேப்பிங். மனச, அதாவது சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் சைக்காலஜி படிச்ச ஒரு ஆளுக்கு இப்படி சொன்னா எழும்பிரும் புள்ள, அதை புடிச்சு ஆட்டி பரட்டி, அதான் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். சின்ன விஷயம், அந்த புள்ளை எழுப்பாட்டணுமா, ஒரு சவுண்ட்ல எழும்பேலுமா. நாங்க என்ன பெரிய சவுண்ட் வந்து எழுப்புறோம் இல்ல, காது கிட்ட எல்லாம் கேட்போம், அல்லாஹ் கத்தும், அதுவே பட்டுச்சான்னு கேட்போம். அது ஒரு நாள்ல ஒரு மாசம் கேட்டிருக்கோம். ஏன் அது கேட்கல? ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, இந்த புள்ளோட உடம்ப நீங்க எழுப்பக்கூடாது, மைண்ட தான் எழுப்பணும். நாங்க நிறைய உடம்பத்தான் எழுப்பட்டும். தூங்குற பிள்ளைகள் நோம்புல தூங்குவாங்கன்னு வைங்களே, எவ்வளவு நேரம் எழுப்பாட்டுவாங்க. ஆனா சகருக்கு அண்ணா அண்ணாண்டு அசான் சொல்றதுக்கு நேரம் இருக்கப்பட்டு தான் பதறி எழுப்புவாங்க. ஏன் இப்படி? புள்ள மைண்டை நீங்க எழுப்பல. நீங்க தூங்க போக்கல நைட்டுக்கு, நாளைக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ட்ரிப் ஒன்று போறேன்னு சொல்லுங்க பிள்ளைக்கு. ஸ்ரீலங்கால நூறலிய இருக்கேன்னு வைங்களேன், மகன் நாளைக்கு நூறலிய போறான்டா, இன்றைக்கு டிஃபரெண்டான ஒரு நைட். மற்ற நாளைக்கு அவர் எழும்பி பிரஷ் கொடுத்தா பல்லு விளக்கணுமான்னு கேட்பாங்க. அது அவ்வளவு பெரிய காரியம். போய் பாத்ரூம்ல இருந்து லொலிபாப் சூப்பர மாதிரி அப்படியே வச்சுக்கொண்டு சில நேரம் அப்படி தூக்கம். அந்த அளவுக்கு தூங்குறவங்களா இருக்கிறாங்க. கொழும்புல ஒரு மதரசால கூட அப்படி ஒரு கதை நடந்துச்சு. எழும்பி வார்டன் எழுப்பாட்டி அனுப்பிட்டாருன்னு வைங்களேன், மதரசால எழுப்பாட்டி அனுப்பினா, ஹாஸ்டல்ல இருந்து பேர் சொல்லல நான், அது சரியில்லைன்றதுனால எழுப்பாட்டி அனுப்பினா, இங்க தொழுகிற இடத்துக்கு 30 பேர் எழுப்பாட்டினா 15 பேர் தான் வர்றான். பாக்கி ஆட்கள் தேட தேட இல்லை. அப்ப இது தேடி பிடிக்காது, இவனுக்கு ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, காலை டீ கிடைக்காது. யாரு சுபகு தொலைவில்லையோ வரலையோ அவருக்கு டீ கேன்சல் ஆயிருக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 50 பேர் வந்துட்டாங்க. கிடைக்கிறது பானும் பருப்பும் டீயும். டீயை மிஸ் பண்ணா வாழ்க்கையே மிஸ் பண்ண மாதிரி. என்ன நடந்துச்சுன்னு தேடி பார்த்தா, எழுப்பாட்டினால் டாய்லெட் இருக்குதானே, அதுக்கு மேல பலகைகளை போட்டு இவன் வந்து ஜம்ப் பண்ணி அங்க தூங்குறது. இது அந்த தூக்கத்தை உடைக்காததுனால இந்த மாதிரி தூங்குறவங்க இருக்கிறாங்க. அப்ப சின்ன பிள்ளைகளை போட்டீங்கன்னா பாத்ரூம்ல போய் அப்படியே வைப்பாங்க, அவங்க எழும்ப மாட்டாங்க, காலையில அலட்டுவாங்க. அதே பிள்ளைக்கு நைட்டுக்கு நம்ம சொல்லுவோம், மகன் நாளைக்கு வந்து நூறலியா போறோம், நாளைக்கு நூறலியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா புள்ள உங்களை எழுப்பாட்டு, அம்மா விழிச்ச மாதிரி எழும்புங்க, பசாம படிப்பதான் 2 மணி. அதுக்கு தூக்கமே போகாது. என்ன காரணம்? பெருநாள் என்று அறிவிச்சிருவாங்க. எல்லா நாள் மாதிரி தானே பெருநாள்.
அன்றைக்கு ஏன் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க? பிள்ளைகள் ஏன் அவ்வளவு இது? மற்ற நாளைக்கு தண்ணியை தொட்டு தொட்டு பார்க்கும், கூதலாண்டு. பெருநாள் கூதலே விளங்காது. காலையில் எழும்பிடுவாங்க, நடப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட பாடி கண்டிஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்க பிள்ளைக்கு மட்டுமில்ல, உங்களுக்கு தான். மாமி மருமகள் சண்டை, அந்த வீட்டுல மருமவளுக்கு அரைப்பாதி தேங்காய் திருவப்புக்குள்ள இடுப்பு வலி பிடிச்சிடும். மாமி ஒரு உருக்குவா, அதோட நமக்கு தேங்காய் திருவதே கஷ்டம். ஏன்? மாமி இருக்கிறா, அதனால பாடி செயல்படாது. ஆக்சுவலி அவன் நடிக்கல. ஆனா ஒரு அடுத்த நாள் பெரிய ஒரு ஃபங்க்ஷன், எல்லா பொம்பளையும் சேர்ந்து ஆக்குறாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஆக்குறாங்க. போய் கேளுங்க, இடுப்பு வலி ஒன்றும் இல்லையே அப்படின்னு. ஒரு வலி இருக்காது. அடுத்த நாள் மகரிப்புக்கு எல்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷனை விட்டு எல்லாரும் போவாங்க. இப்பதான் பிடிப்ப, முட்டு வலிக்குது. அட இது வரைக்கும் வலிக்கல, இப்பதான் ஸ்டார்ட்டா? இடுப்பு வலிக்குது. மனுஷன் போற நேரத்தில் அந்த வலி உண்டாகும். இது எந்த மைண்டோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அன்புக்குரியவர்களே, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா வைக்கணும் குழந்தையிடம். அந்த பிள்ளையோட லைஃப்ல வேற ஒண்ணும் இல்லை, அடிக்கடி மைண்ட் மேப் பண்ணுங்க. சின்ன குழந்தைய பாருங்க, அவங்களுக்கு காலையில ஒன்றுமே இல்லை நீங்க சொன்ன பிறகு அவரை எழுப்ப கஷ்டமா இருக்குது. அடுத்த நாள் நாம் நூறலியா போறோம் அல்லது ஒரு ட்ரிப் போறோம்னு சொல்ல போக்கல, அவர் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எழும்புறார். மற்ற நாளைக்கு இன்றைக்கு நீங்க பாக்குற நேரம், அன்றைக்கு அவருக்கு ஆக்சுவலி முட்டு வலிச்சிச்சு, உங்களுக்கே வலிக்கும். அடுத்த நாள் போரிங்கான டேண்டா, எலும்பினா கண்ணை துறக்கல, அது ஃப்ரெஷ் இல்லை. ஆனா அடுத்த நாள் நீங்க உங்களோட நாடுக்கு போறீங்க, சந்தோஷமான நாள், பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்றீங்கடா. ஒரு பேச்சுக்கு சில பேருக்கு அங்க போறதே விருப்பம் இல்லை, அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம மற்றவங்க விருப்பமானவங்க இருந்தாங்கன்னா பேக்கேஜ் ரெடி பண்ண அன்றைக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், முட்டு வலிக்காது. பெருநாளைக்கு யாராவது சோமில்லைன்னாங்களா? எந்த கல்யாணமாவது மாப்பிள்ளைக்கு சோமில்லை, இன்றைக்கு மாப்பிள்ளை வரமாட்டாருன்னு நடந்துக்குதா? என்ன நடந்தாலும் மாப்பிள்ளை வந்துருவாரு. ஏன்? அது மௌலை வராட்டி மாப்பிள்ளை வந்துருவாரு. சாப்டர் என்னன்னா, அவருக்கு இன்றைக்கு கல்யாணம். அப்ப மோஸ்ட்லி அவருக்கு அன்றைக்கு சோமில்லாம் போவாது. என்ன காரணம்? பெருநாள் அன்றைக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனாலதான் நான் சொல்லுவேன், நிறைய பேர் வந்தாங்கண்டா, கணவன் மனைவி பிரச்சனைடா, தலைநோம்புலேயே 2 அபாயம் வாங்கி கொடுத்து கொள்ளுங்க. அவன் மனைவி ரொம்ப ஸ்கூலா இருப்பான்னு. ஏண்டா, இதுதான் மைண்ட் மேப்பிங். ஓ, இதை உடுக்க போறேனே. பெண்களுக்கு எது பெருநாள்? அத்தனையும் உடுத்துட்டு நான் உடுத்து நல்லா இருக்கிறேனா கேட்க மாட்டாங்க, சும்மாவே இருக்கிறது. யாராவது சொல்ல காட்டி நல்லா இருக்கிறேனா? சில மாப்பிள்ள மாதிரி அதை புரியறதே இல்லை. ரோட்ல போய் அந்த அபாயம் நல்லா இருக்குது, இவ பாப்பா அட ஏன் அபாயம் நல்லா இருக்குன்னு சொல்லலாது, அந்த அபாயம் நல்லா இருக்குது வாங்கதா செப்டரா தான். அப்ப ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் நம்ம ஃப்ரெஷ் ஆகணும்டா. மைண்ட் இங்க இருக்க கூடாது, எங்க இருக்கணும். ஒரு ஆள் ஜப்பான் போறாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து அவர் ஜப்பான் போற செய்தி ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்றாரு. அப்பவே கேட்ப, ஜப்பான்ல இன்னைக்கு மழையோ தெரிய, பேச்சோட பேச்சா சொல்லுவார். என்ன அர்த்தம்? அவர் கால் மட்டும்தான் இலங்கையில் இருக்குது, மனசு முழுக்க ஜப்பான்ல. போக்காட்டி சிரிப்பார். சாப்டர் என்னண்டா, மைண்ட் என்பது, அதில் தான் டோட்டல் லைஃபும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உண்மையாகவே அனுபவிக்கிறது என்பது மனசால தான், உடம்பால இல்லை. அதான் ஆக்சுவல் ஃபேக்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சாங்க. அது தனி டாபிக்கா போயிரும், அது பேசினா. ஏண்டா மைண்ட் ஆக்சுவலி, உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட அதாவது கவுன்சிலிங் ஃபேக்ட் ஒன்று சொன்ன விலகு. உதாரணத்துக்கு ஒரு ஆள் வர்றாரு, கவலை இருக்குது, கவலைக்கு மருந்து இல்லை வேர்ல்டு. நீங்க கவலைக்கு போய் மருந்து கேட்டீங்கன்னா, இந்த முன்னேறணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா கவலைக்கு ஒரு மருந்து செய்யுங்க, எல்லாரும் இங்க வந்துருவான். விளக்குச்சா? ஏன்னா அந்த பாமசியில போலில நிற்பான், வாப்பாக்கு 2 உம்மாக்கு 3 கவலை டேப்லெட். என்ன தேவை? எல்லாரும் கவலை. மகன் ஒரு 5 அடிப்பான், எனக்கும் கவலை தான்மா. கவலைக்கு மருந்து இல்லை. அதனாலதான் கலிபோர்னியால பைஸ்கோப் ஆரம்பிச்சு அது ஹாலிவுட்டா போச்சு. இப்ப பாலிவுட் எல்லாம் பறக்குதே. ஆடி பார்த்தா, கத்தி பார்த்தா, எப்படிப்பா இந்த கவலை இல்லாம ஆக்குறது? பிரெயின் செல்ஸை சிதைக்கிற மாதிரி ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சா, ஆல்கோஹால் அடிச்சா, இப்ப பாக்குறான் கவலை இல்லாம ஆக்கணுமா, தன்னைத்தானே அழிச்சு கொண்டு ஒரு 1/2 ஹவருக்கு இருப்பான். ஒரு 6 மணி தேலண்டா போதை தெளிகிற நேரம் இப்ப டபுள் கவலை ஆயிரும். படம் முடிகிற நேரம் இப்ப அவன் படம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப சாப்டர் என்னண்டா, இந்த கவலை இல்லாம ஆக்கல. டாக்டர்கிட்ட போய் கேட்டா, டாக்டர் கவலையா இருக்குது மறந்துட்டாங்க, எனக்கு அதே கவலை தான். நான் என்ன பண்ணேன்னு கேட்பாரு. இதுக்கு மருந்து இல்லை. சோ இதுக்கு என்ன பண்ணணும்டா, ஆக்சுவலி இந்த கவலை அழிக்கணும்னா மைண்டால தான். உதாரணத்துக்கு ஒரு ஆள் வர்றாங்க, என் பொண்டாட்டி பைத்தியமா அழைகிற, அவ காப்ப காணல, அவன் மோதிரத்தை காணலன்னு வைங்களே, தங்க மோதிரத்தை காணல. இப்ப நம்ம சைக்காலஜிக்கலி உங்களுக்கு ட்ரீட் பண்ற ஒரு மெத்தட் இருக்குது, பல மெத்தட் இருக்குது. அதுல கவுன்சிலிங்ல ஒரு மெத்தட் என்னன்னா, கூட்டி வந்த பிறகு அவங்கள உட்கார வச்சு, இப்ப என்ன காணல, உங்க ரிங்க காணல, ஓகே, இந்த ரிங் காணலன்னா அவருக்கு சரியான இது தெரியுமா, அந்த ரிங் அப்படின்னு போகல 4 பொம்பளை சொல்லுவா, உங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சது தானே, ஹஸ்பண்ட் தந்தது தானே, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் கவலை கூடும். இதை இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதுக்கு முரணா தானே செய்யறாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க என்ன செய்வோம்டா, முதல் விஷயம் செட்டிங் பண்ணி, ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது, அதுல ஒன்று சொல்றேன். கவுன்சிலிங்ல சின்ன கவலையை அழிக்கணும்டா, அதை விட அதை பல மடங்கு பவரான ஒரு கவலையை தலைக்கு கொடுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு
இஸ்லாம் அதனால தான் சொல்லுது, எது நடந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். போன் உடஞ்சு கீழே போச்சு, எக்ஸ்பயர் டேட் முடிஞ்சாச்சு. அதுக்கு அப்ப முடிஞ்சா உடனே சொல்லணுமா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், எனக்கே ஒரு எக்ஸ்பயர் டேட் இருக்குது, நானே அங்க வர போறேன், நானே உன்கிட்ட வர போறேன், நானே இப்போ போனா கார் போனா என்ன அப்படின்னு ஃபீல் பண்ணணுமா. பெருங்கவலையை கொடுக்கிறது. இப்ப சில பேருக்கு வாயால சொல்ற நேரத்துல அந்த கவலை வரதே இல்லை. நான் போனா என்னப்பா என் போன் போச்சு அப்படின்னு வாங்குச்சா, அதுதான் பெரிய கவலை அவனுக்கு. அவன் போறத பத்தியே அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா அது எப்ப நடக்கும், அது அப்ப பாப்போமேன்றான். இப்ப சாப்டர் வேண்டாம், அது சைக்காலஜிக்கலி நான் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி காப்பை ஒழிச்சிரும்னு வைங்களேன். இப்ப சொல்லுவோம், நல்ல தேடி பாருங்க கிடைக்குமே, போனவ திரும்பி ஒரு காப்பும் சேர்ந்து காணுமே அப்படின்னு பெரிய ஒப்பாரி. கொஞ்சம் இருங்க நாம எல்லாம் அப்படின்னு மைண்டுக்கு அவருடைய இதை பார்த்து மைண்டை இது பண்ணி அவருக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இருங்க நம்ம சர்ச் பண்ணுவோம். நம்ம அழகா சர்ச் பண்ண நேரம் இப்ப காப்பு காணமாவி ஒரு மணித்தேலம் ஆகுது, 2 மணித்தேலம், மைண்டுக்கு நல்லா போதும் இந்த இது கடுமையான கவலை. இப்ப காப்பு கிடைச்சிட்டுப்பா, அந்த காப்புன்னு கொடுத்தா மாஷால காப்பு கிடைச்ச, மோதிரம் போன போடாது, சின்னதானே அது போன போட்டேன்னு. இப்போ ஓகே நார்மல். 1000 ரூபாய் காணலன்னு துடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு 10,000 ரூபாயும் காணலப்பாண்டா, 1 லட்சம் காணல உண்டு. 1000 ரூபாய் தான் காணல, 1 லட்சம் போச்சா, கொஞ்ச நேரத்துல 1 லட்சம் கிடைச்சா, 1000 ரூபாய் போனா போட்டு 1 லட்சம் கிடைச்சிட்டு அப்படின்னு மைண்ட் இதான். சின்ன கவலை அழிப்பதுக்கு பெருங்கவலை. இதே மாதிரிதான் ஒரு ஆள் இருக்கிறான், கவர்மெண்டால உனக்கு தரப்போறான், 5 கோடி தரப்போறான். இப்ப இல்ல, ஒரு மாசம் கழிச்சு இதை நினைச்சிட்டே சிரிச்சிருச்சு. இப்ப 1 கோடியா 5 கோடியா கணக்கு பண்ணுவான், அப்படியே சிரிச்சிட்டு இருப்பான். கிடைக்கல, இன்னும் 5 கோடி தரப்போறான் வேர்ட் கிடைச்சிச்சு, நம்பினான். அந்த 5 கோடி வந்து கிடைக்க போகல, 5 கோடிக்கு முடிஞ்சு எல்லா லிஸ்டும் போட்டு இப்ப 6வது கோடி தேவைப்படுற அளவுக்கு இருப்பான். கிடைக்க போகல கவலைப்பட்டுருவாங்களா, கிடைக்குது என்று கேட்டுப்பட்டோன்னு சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி அவனுக்கு என்ன நடக்குது, எப்ப அவன் சொத்து எல்லாம் கவர்மெண்ட் அபகரிக்க போறான், இன்னொரு மாசத்துல சொன்னது இன்னும் அபகரிக்கல, இப்பவே கவலை ஆரம்பிச்சு. அவன் 1 மாசம் அபகரிக்க முன்னாடி இவன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவான். அபகரிக்கவே இல்லை. மனிதன் ஒன்றை அடைந்ததுக்கு பிறகு சிரிக்கல, அவன் கேள்விப்பட போக்கல, நம்ப போக்கல சிரிக்கிறான். இஸ்லாத்துல டோட்டலாவே அதான், டோட்டலா மைண்ட் மேப்பிங் தான். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்தி சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. உழுவடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸ்டைலை சைக்காலஜிக்கலி ரசூலுல்லாஹ் அழகாக பேசுவாங்க. அது அல்லாஹ் கொடுத்தது ரசூலுல்லாஹ். என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சொன்னா கடல்ல நுர வருமே, அதை விட பாவம் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதரை கடல் நுரை அளவுக்கு பாவமா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோமே, 100 என்ன 1000 சொல்றோமே, இப்படி வரும். யார் மன் தவல்ல ஃபஹஸன வுது சும்மா அத்தல் ஜுமா, யார் அழகான ஒரு உழு எடுக்கிறாரோ, சும்மா உழு அழகா உழு எடுங்கன்னு சொல்லாம ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, அழகான ஒரு உது எடுத்து, உதுவுல 2 இருக்குது, பட பட படன்னு எடுப்பான், ஒன்றும் பட்டிருக்காது. அழகான ஒரு உழு எடுத்தா, இந்த ஹதீஸை கேள்விப்பட்டவன் கவனமா எடுப்பான். அழகான ஒரு உழு எடுத்து ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்தா, இந்த ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும், அது மட்டும் இல்ல, இன்னொரு 3 நாள் வஸியாத ஐயாம் ஸலாஸ், இன்னொரு 3 நாள் நீங்க சேருங்க. அப்ப இந்த ஜும்மாக்கு வெள்ளிக்கிழமை வந்தா அடுத்த வெள்ளி தாண்டி திங்கள் வரைக்கும் உள்ள சின்ன சின்ன பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. மாஷா அல்லாஹ், இவ்வளவுதானா? இமாம் சொல்றதை கேட்கணும். இவன் அந்த மாதிரி நடப்பான். யாரு முதலில் ஜும்மாவுக்கு வருகிறாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மன்றாங்க ரசூலுல்லாஹ். அடிச்சு பிறண்டு வராங்க. இப்போ உள்ளவனுக்கு அது வழங்காது. யாரு ஜும்மாவுக்கு முதலில் வர்றார்களோ 25,000 ரியால் பரிசாக வழங்கப்படும். நான் வியாழக்கிழமை நைட் உட்கார்றேங்க அப்படின்னு, நான் தான் முதல்ல புதன்கிழமையில வந்து உட்கார்ந்துருப்பான். ஏன்னா கொட்டா குர்பான் கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் புறப்பாப்போம். 2வது வரவனுக்கு மாடு கொடுப்பானா, 3வது ஆடாம். இதுதான் மைண்ட் மேப்பிங். சஹாபாக்களுக்கு ஈமானை கொடுத்த ரசூலுல்லாஹ் யார் தொழுகை முடிந்து 33 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னார், கடல் நுரையளவுக்கு அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தெளிவா யாரு அல்லாஹும்ம அன்த ரப்பி ஸய்யிதுல் இஸ்திக்ஃபார் காலையில ஓதினாரோ, நம்பி ஈமானோட ஓதினாரோ, அவர் மாலைக்கு முன்னாடி மரணித்தால் தஹலல் ஜன்னah சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. நாம் பாதி ஹதீஸை தான் படிக்கிறது, மற்ற பாதி ரசூலுல்லாஹ் மோட்டிவேஷன் என்ற ஒரு செக்ஷன் இருக்குது, அதை படிக்கிறதே இல்லை. சஹாபாக்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க, சைக்காலஜிக்கலி சுப்ஹானல்லாஹ் இத மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட். ஃபாத்திமா நாய் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு வேலை செய்ய கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு யாராவது ஒரு ஊழியர் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபாத்திமா ஊழியர் இல்ல, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுமா, சரியா வந்துருமன்றாங்க. நாங்க யோசிப்போம், ஒரு ஆள் வேலைக்காரன் கேட்டு போனா அது இன்னும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா, ஆக்சுவல் செக்ஷன் அதான். எனக்கு ஒரு வேலை செய்யலாம், என் வேலை எனக்கு செய்யலாம போறது என்ன, மைண்ட்ல ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், என் மைண்டுக்குள்ள ப்ராப்ளம்,
இப்ப என்ன ப்ராப்ளத்தை எப்ப சால்வ் பண்ணினோமோ எனக்கு செய்யலும், என்ன வேலையை தாண்டி செய்யலும். கல்யாணம் முடிச்சாண்டு மாப்பிள்ளைக்கு சொல்லுங்க 500 சேரை நீங்க போடணும், நான் போடுறேன் 500 சேரை. அவ்வளவு அட்ரினலின் சுரப்பி அவருக்கு அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருப்பாரு, அந்த அளவுக்கு ஒரு இதா இருப்பார் அவர். ஏன்? அந்த ஹார்மோன்ஸ்கள் சுரப்புமா இல்லையா, அந்த நேரத்துக்கு அந்த பவர் வேணும். ஒரு எரிட்டேஷன் விரட்டுது, ஓடவே இயலாத ஒரு கொளுத்த ஒரு ஆள், ஒரு 150 கிலோ இருப்பாரு. அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஸ்பீடா ஓடுவார். ஏண்டா உசுறு முக்கியமா நினைச்சு இருக்கு. அட்ரினலின் சுரப்பிலேருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும், சுரப்பினா அவர் தாப்பை ஏறி நிற்பார், நானா ஏறினு போற யோசிப்பார். ஏன்னா மனித இயல்புதான். அப்ப சாப்டர் என்னண்டா, மைண்டை கிளியர் பண்ணோன்னு உங்களுக்கு என்னமோ ஒரு ப்ராப்ளம். அலா பிதிக்கிரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்க அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துது உங்கள் உள்ளம் அமைதி பெறும். அமைதி பெற்றால் டோட்டலி ஓகே. ரசூலுல்லாஹ் நிறைய பேர் நினைக்கிறாங்க உடல் சுகம் தான். ஏன்னா இந்த சாப்டர்ல இருந்து இன்னொரு சாப்டருக்கு நான் போறேன்டா, இப்ராஹிம் மதனியோட பேசுற நேரம் கேட்டேன் என்ன பேசணும். ஏன்னா சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேருக்கு. ஏன்னா அவங்க வாழ்க்கை ஸ்டைலே கொஞ்சம் பேசணும் என்பது சொன்னதுனால, ஏன்னா உண்மையாக இந்த டாபிக் 8 hours நான் பேசுற டாபிக். அதாவது நின்ற 8 hours இல்ல, 2 hours 2 hours ஆக அல்லது 3 hours 3 hours ஆக பாட்டாக பேசுவோம். இதுல பல சாப்டருக்கு சைல்ட் சைக்காலஜி என்ற ஒரு செக்ஷன், பவர் ஆஃப் மைண்ட் என்ற ஒரு செக்ஷன், டீச் யுவர் சைல்ட் இப்படி ஒரு செக்ஷன் வரும். அதனால முக்கியமா இந்த சபையில இந்த நேரத்துல பிள்ளைகளை மட்டும் சொல்லுவது போதாது. என்ன பிள்ளைகளோட சில நேரம் தூரம் இருப்பீங்க, உங்க மனசுக்கு சில தேவை என்பதனால சில அடிஷனல் பாயிண்ட் எல்லாத்தையும் தொடுங்கன்றாரு. அங்க கொஞ்சம் தொடுங்க, இங்க கொஞ்சம் தொடுங்க, இங்க கொஞ்சம் தொடுங்க, ஊர்கா தொடுங்க, அது மாதிரி தொடுங்கன்றாங்க. எல்லாத்தையும் தொடங்கணும் இந்த குறுகிய டைமுக்குள்ள. அதனாலதான் இப்படி சொல்றோம். அப்ப அன்புக்குரியவங்களே, நான் சொன்ன சாப்டர் என்னன்னா, இந்த லைஃபை பொறுத்தவரை டோட்டலி இந்த மைண்டை பில்ட் பண்ணணும். குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி. அது எவ்வளவுக்கு நாங்க பில்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு இந்த பாடி ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இந்த பாடி எவ்வளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகுது என்பதை பார்க்கிறது அந்த மைண்டை வச்சுதான். மைண்ட் வீக் ஆகினா இந்த பாடியோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும், இந்த ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடும். சோ அன்புக்குரியவர்களே, அதனால அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்லுது, உங்க உள்ள அமைதி பெறணுமா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது என்பது மைண்ட் மேப்பிங். ஓ, இறைவன் ஒருவன் இருக்கிறான், எனக்கு இவ்வளவு தந்தான், இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் தர்றான், அவன் இருக்கிறான்னு நம்ப போக்குள்ள உங்க மனசு ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகுது. அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். நல்லா பாருங்க. ஆக்சுவலி நாங்க ஒரு ஆள் போறாரு, பிராடோல லக்ஸரி லைஃப் வாழ்றாரு, போறாரு. இன்னொரு ஆள் பஸ்ல போறாரு. 2 பேருக்கும் தேவை இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போக. இப்ப ஆக்சுவலி சுகம் என்பது பாடிக்கு தெரியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, பினான்ஸ் கம்பெனில வெஹிக்கிள் எடுத்திருப்பாரு, ஏசியை கொண்டு போய் அப்படியே 3ல போட்டிருப்பாரு, அதை தாண்டி 4ல போடுவாரு, அவ்வளவு கட்டிக்கும். அடுத்த நாள் பினான்ஸ் கெட்டணும்டா இவர் 4ல போட்ட ஏசியை தாண்டி இவருக்கு வேர்க்கும். ஏன்? இவர் போறது லக்ஸரி வாகனத்துல போனாலும் ஆக்சுவலி இவருடைய மைண்டுக்கு இப்ப ரிலாக்ஸ் இல்ல. ஒரு ஆள் ஒரு வெஹிக்கிள் போறார், அவர் போற வெஹிக்கிள் எல்லாம் அவருடைய சுகத்தை தீர்மானிக்கிறது. ஒரு பஸ்ல ஒரு 2 பேக் எடுத்து அவன் பிள்ளையில பார்க்க போறேன்னு நெருங்கி போறார். அவர்கிட்ட கேளு, உங்களுக்கு வருத்தமா இருக்குது, என்ன வருத்தம்னு கேட்பார். சந்தோஷமா போறான்டுவார். ஆனா பிராணுல போறார், மனைவியோட சண்டை அவருக்கு. அவர் ஓட்டிட்டே போவார். அவர்கிட்ட கேளுங்க, சந்தோஷமா போனீங்களா, என்னத்தை கிடைச்சி என்னன்னு கேட்பார். சாப்டர் என்ன? ஆக்சுவலி இந்த சொத்துகளில் சந்தோஷம் இல்லை, மனசுல சந்தோஷம். இந்த மைண்டுக்குள்ள சந்தோஷத்தை நாம் எடுக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால ஆக்சுவலி உங்க சின்ன குழந்தைகளுக்கும் அதை அழகா ஊட்டுங்க, அந்த மைண்டை ஸ்ட்ரென்த்தா வைங்க. எப்பயும் மைண்ட் மேப்பிங் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு கிழமைக்கு ஒருக்க, ஒரு மாதத்துக்கு ஒருக்க பிளானை போடுங்க. அந்த பிளானரை போட்டுருங்க. மந்த்லி நாங்க இந்த டேட்டுக்கு இங்க போறோம், இந்த மாதிரி ஒரு கடலுக்கு போறோம், இதை போடுங்க. குழந்தைகள் அதை பார்த்துட்டே எழும்புவாங்க. காலையில இன்னும் 5 நாள் தானா, இன்னும் 6 நாள் தானா, இன்னும் 3 நாள் நம்ம ட்ரிப் போறோமா. மைண்ட் மேப்பிங். அவங்க ஸ்ட்ரென்த்தா படிக்க போவாங்க ஸ்கூலுக்கு. நாங்க எல்லாத்தையும் வச்சு போற அடுத்த நிமிஷம் தான் சொல்லுவோம், சரி வா வா போ அப்படின்னு சொல்லி சில பேர் கூட்டி போவாங்க. அது இல்ல, போறதுக்கு முன்னாடி கொடுக்குறோமே அதுதான் டேஸ்ட். போறதுக்கு முன்னாடில இருந்து சில பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க. நீங்க காலையில சொல்லுங்க, மகன் இன்னைக்கு நம்ம பீச் போறோம், அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா புள்ளை அப்சர்வ் பண்ணீங்கன்னா டிஃபரெண்ட் ஒன்று விளங்கும். நானா தம்பி மற்ற நாளைக்கு சண்டை பிடிக்கிற மாதிரி இல்ல, இன்னைக்கு விட்டு கொடுப்பீங்க. நீங்க என்ன ஏன் இன்னைக்கு மாலைக்கு பீச்சுக்கு போகணும். மைண்ட் மேப்பிங். நீங்க பெருசாக பிள்ளைகளை பத்தி ஸ்ட்ரெஸ் ஆகி தலைவலி எடுக்க தேவையில்லை. சிம்பிள். அவர்களை வச்சு இந்த மாதிரி காட்டுங்க, உட்காருங்க, அவங்க பிளான் சொல்லுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் நல்ல பாருங்க. ஆக்சுவலி சிலபஸ் பிள்ளைகளுடைய சின்ன காலத்துல அவங்களுக்கு கொடுக்கிற சிலபஸ், அதாவது டச், வாட்ச், லிசன். டச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க, புடிங்க, பாருங்க, கேளுங்க. இதை உடைச்சிடாதீங்க. சின்னத்துல இருந்து எனக்கு வரலாம், பெருசுக்கு ஒரே அடியே பெருசுக்கு போகலாது. சின்னத்துல இது நிறைய பேர் உடைக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை பொறுத்தளவில்
முதல்ல அவங்கள பேனாவை எடுத்து எழுது, அம்மா எழுது, அப்பா எழுது என்று சொல்றாங்க. இது டோட்டலி பிழை, மிஸ்கன்செப்ஷன்ஸ். இதெல்லாம் பிழை. நல்லா பார்த்துக்கோங்க. இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். ஒன்றை உள்ள போட்டா ப்ராசஸ் ஆகி வெளியே வரும். நாங்க வெளியே வாரது இழுத்தெடுக்க கூடாது. உள்ள போட்டா ஒரு மாடை தள்ளுற மெஷின்ல சொசைட்டிஸா வெளியே வரும். இத மாதிரி பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா வெளியே வரும். வெளியே வாரதை தான் நாம செய்யறோம். அதாவது ஒரு பைப் இருக்குன்னு வைங்களேன், ஒசக்க டேங்க்ல தண்ணியை நினைச்சோம்னா பைப்ல தண்ணி வந்துடும். நானா ஒரு பட்டையை வச்சு பைப்ல ஊதி பைப்பை திறக்கிறேன். பைப்ல அது முட்டாள்தனமா இல்லையா? இத மாதிரி தான் இன்புட் பண்ணுங்க, ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் ஆயிடும். உங்க பிள்ளைக்கு என்ன இன்புட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சின்ன பருவத்தில் பிள்ளைகள் உங்களை பார்ப்பாங்கன்னு வைங்க, பெண் எடுப்பாங்க, எடுத்து கீத்த ஆரம்பிப்பாங்க. சில பேர் அடிச்சு இங்கேயா கீத்துறது, செவரெல்லாம் கீத்து வச்சிருக்குது அப்படி டேமேஜ் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் டேமேஜ் புள்ளையோட லைஃப்ல. நல்லா தெரியுங்க. யூரோப்ல நர்சரியோட சிலபஸ்ல நர்சரி செக்ஷன்ல ஒரு வால் ஏரியா ஒன்று இருக்கும். அந்த ஏரியால போய் அதாவது பெயிண்ட் பக்கெட் கணக்கில் கொடுப்பாங்க. அந்த பெயிண்ட் அதுக்கு ட்ரெஸ் இருக்குது, இப்படி முக்கி வைக்கணும். அந்த மாதிரி பெயிண்ட்ல இது பண்ணணும். பெயிண்ட்ல பெரிய பிரஷ் கொடுப்பாங்க, அதுல அந்த புள்ளைகள் கீத்தணும். ஆக்சுவலி பிளாட்டினம் என்பது எதுக்கு தயாரிக்கப்பட்டுச்சுன்னா பெரியவங்களுக்கு இல்லை, உண்மையாக அது பிள்ளைகளுக்கு. பென்சில் என்பது லோ காஸ்ட், பட் பென்சில் என்பது ஆர்டிஸ்ட் ஆர்ட் பண்ணக்கூடிய HP பென்சில் பென்சில் இருக்குது, அது ஆர்டிஸ்டுக்கு வந்தது. லோ காஸ்ட் என்பதனால நம்ம பிள்ளைகளுக்கு பென்சில் கொடுக்குறாங்க. பென்சில் என்பது ஏர்லி சைல்ட்ஹுட்ல யூஸ் பண்ற ஒரு ஐட்டம் இல்ல, சின்ன பருவத்தில். ஏன் தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு முதல்ல குழந்தை கிடைச்ச பிறகு அவங்க ஆக்சுவலி அந்த டாக்டர் தாய்க்கு அட்வைஸ் பண்ண போக்கல முக்கியமா ஒரு 3 அட்வைஸ் கொடுப்பாங்க. ஒன்று, புள்ள கலர்ஃபுல்லான ஏரியாவில் இருக்கணும். லேபர் ரூம்ல இருந்து அவுட் ஆக போகல, கலர்ஃபுல்லான ஏரியால புள்ள இருக்கணும். புள்ளைக்கு தாலாட்டு பாட்டு பாடணும், அந்த புள்ள கேட்டுக்கொண்டே இருக்கணும் நயமா. மூணாவது, புள்ளைய நல்ல தடாவணும். இந்த மூணும் முக்கியம். இதுதான் யூரோப் நர்சரியுடைய சிலபஸ். டச், வாட்ச், லிசன். இதான் இது சின்ன பிள்ளைக்கு இது செய்யணும். இப்ப என்ன நடக்கும்டா, இந்த கண்ணை டெவலப் பண்ணினா ஆட்டோமேட்டிக்லி இந்த கை அவுட்புட் டிவைஸ். இதை டெவலப் பண்ண இது ஆட்டோ, இதை டெவலப் பண்ணினா இது ஆட்டோ. பேச்சாளர் உருவாக்கணும், அவரை நல்லா கேட்க வைங்க, அவ்வளவுதான், அவர் பேசுவார். பேச்சாளர் உருவாக்குறது எப்படின்னா, இதை நல்ல மனப்பாடமாக்கி கத்தி சொல்லு, அதான் பேச்சாளர் உருவாக்குற ஸ்டைல். அதனால நாம பார்த்திருக்கோம், எங்க என்றால் இலங்கையில ரேடியோ போட்டு அகதியா நிகழ்ச்சி எடுப்போம். நீங்கள் வருகிறீர்களா, நானும் வருகிறேன். இது கழுத்துறையில அதே தான், எல்லா இடத்துலயும் அதே தான் போகும். அந்த பாடமாக்கி இப்படி ஒரு நடை போடுவாங்க. அப்படி இல்லை, ஃப்ரீயா பேசணும், அவங்க நிறைய கேட்கணும். ஆட்டோமேட்டிக்லி அவர் ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கரா போயிருவாரு. விளக்குச்சா? பெஸ்ட் லிசனர்ஸ் ஆர் பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ். அவன் நல்லா வாட்ச் பண்ணினா என்ன நடக்கும்டா, ஆட்டோமேட்டிக்லி கலர்ஸ், நல்ல கலர்ஸ் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணினா, வியூ பண்ணினா அவங்க ஆட்டோமேட்டிக்லி கையில ஒரு கூச்சம் வரும், கீத்த ஆரம்பிப்பாங்க, நிறைய கீத்துவாங்க. சின்ன மூலி என்று சொல்லுவோம், மூளையோட சின்ன பதி மூலி. இந்த மூலி அதுலதான் இந்த கைட நுணுக்கம் இருக்குது. அதாவது ஊசிக்குள்ள நூலை போடுறது, அதெல்லாம் இந்த ஐட்டம். இந்த கை நிறைய இப்படி ஆகணும். நீங்க யூரோப் நர்சரிக்கு போனீங்கன்னா சாண்ட் கொடுத்து, பிளேயிங் சாண்ட், அது ஒரு நர்சரியில மணலை கொடுப்பாங்க, விளையாடுங்க பாண்டு. எங்க புள்ள மண்ணில் ஆடின ஒரு அடி, சுத்தமான மண்ணை கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். மண் விளையாடுவது என்பது புள்ளைய டெவலப் பண்ணும், புள்ளைய நல்லா டெவலப் பண்ணும். கலர்ஸ் புள்ளைய டெவலப் பண்ணும். ஸோ என்ன செய்வாங்கண்டா, பிளாட்டினம்ஸ் கொடுப்பாங்க, ஒயிட் பேப்பர்ஸ் நல்லா கீத்துங்க. எங்க ஊர்ல என்ன செய்வாங்கடா, பிளாட்டினம் கொடுத்துட்டு அந்த புள்ளைக்கு பிளாட்டினம் கொடுக்க மாட்டாங்க. அவர் பெருசாகி கல்யாணம் முடிச்ச பிறகு உமா சொல்லுவார், இவருக்கு வாங்கினதுதான் இன்னும் கேபினெட்ல, அது பெருமை அவங்களுக்கு. ஆனா புடைச்சி அந்த பிளாட்டினத்தை பாதுகாப்பாங்க. பிளாட்டினம் என்பது அவருக்கு வாங்கினது, கீத்தனும் கலர் கலரா. இந்த பென்சில்ல எழுதினா அவருடைய பிரெயின் டெவலப் ஆகாது, விளங்குதா? இது அவர் நிறைய கீத்தனும். அப்ப வந்து கீத்து சொல்லுவாரு, மம்மா நான் உங்களை வரைஞ்சேன், அதுல பார்த்தா ஒன்றுமே இருக்காது, என்னமோ ஒரு கீத்து, ஒரு ரைட்டை போட்டு ஒரு ஸ்டாரை போட்டு தலையை தடவை பியூட்டிஃபுல். மறுபடி வருவார் ஸ்டெப் 2, கிட்டத்தட்ட ஒரு மனிதன் விளங்குற மாதிரி இருக்கும். மறு ரைட்டை போட்டு மறு ஸ்டார், மழை மாதங்கள் கழிச்சு வருவார். இப்ப கொஞ்சம் வரைய ஆரம்பிச்சிருவார். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த சபையில் உள்ளவங்களுக்கு குதிரை வரைய சொன்னேன், நான் உட்பட பூனையை வரைஞ்சு வச்சிருவோம். ஏன் தெரியுமா? நாங்க பார்க்கல, நாங்க கண்டிருக்கிறோம். நாங்க கண்டது வேற, பார்க்கிறது வேற. காண்றது உண்மையாக பிள்ளைகளை காண்பது அல்ல, பார்க்க வைக்கணும். போய் அப்படி அதன் அஃபலா யன்துரூன இலல் கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்று பார். நாங்க போய் வியூ பண்ணணும், பேர்ட்ஸ் வாட்ச்.
அல்லாஹ் சொல்றானே அவலம் யரவு இல தைரி, இந்த வானத்தில் உள்ள பறவையை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்படியே வாட்ச் பண்ணணும் என்ன நடக்குது. ஆக்சுவலி நாங்க கண்டிருக்கிறோம், பறவை பறக்கிறது தெரியும் எங்களுக்கு. அந்த பறவை எங்க பறந்துச்சு, எப்படி சாப்பிட்டுச்சு, எப்படி பேசுச்சு, எப்படி அது நடக்குது. இந்த வியூ எவ்வளவு கூட பண்றீங்களோ நோ ப்ராப்ளம். உங்க புள்ள ஒரு டாக்டர், பயப்படாதீங்க. ஆக்சுவலி அவருக்கு டைம் ஒதுக்கி பீச்சுக்கு கூட்டி போங்க, வாட்டர் ஃபால்ஸ் கூட்டி போங்க, கிரீன் என்வாயர்மெண்ட் கூட்டி போங்க, வியூ பண்ண பழக்குங்க, வாட்ச் பண்ண. அவர் எவ்வளவு வாட்ச் பண்றாரோட கை அவரை அறியாமலேயே ஒரு மரத்தை வரையும், அது ஆக்சுவல் மரத்துக்கு கிட்டையாகும். கண்டவங்க வரைகிறது மனசுல உள்ளதுதான் பேனாவை தொட்ட சிறுக்கு வரும். வரைஞ்சி ட்ரை பண்ணுவான், மரமே வராது, அது முள்ளு கூடு மாதிரியே தெரியும். மனுஷனை வரைய போல இல்ல, அவர் எவ்வளவுக்கு அவர் வியூ பண்றாரோ அவ்வளவுக்கு அது வரும். ஸ்டெப் நம்பர் அது தாண்டினதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு கலர்ஃபுல் ஏரியா, எங்களுக்கு பெயிண்ட் பக்கெட்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஐரோப்பா மாதிரி. இப்போ பெயிண்ட் கம்பெனில தான் வேலை செய்யணும், அந்த அளவுக்கு காஸ்ட்லி எங்களுக்கு ஏறாது. நாங்கள் பிளாட்டினம் கொடுப்போம். கொடுத்தது அப்புறம் நிறைய கீத்தணும், அதுக்கு ஹாஃப் ஷீட்ஸ் கொடுத்துட்டே இருங்க, டிராயிங் புக்ஸ் கொடுங்க, கீத்த அவரை பாராட்டுங்க. எங்களோட வால்ஸ் ஏதாவது கீத்தினாங்கன்னா அந்த மாதிரி பிள்ளைகள் அந்த வயசு வர போக்குல அந்த மாதிரி ரப்பர் பெயிண்ட்ஸ் அடிச்சு வைங்க. பிள்ளைகளுக்கு ஏசக்கூடாது, பிள்ளையோட பிரெயின் டெவலப் ஆகுது. டாய்ஸ் கொடுப்பாங்க, வேணுமெண்டே உடைக்கணும், உடைச்சாதான் சந்தோஷம் அந்த பேரண்ட்ஸுக்கு. ஏனெண்டா டாய்ஸ் நாங்க போய் எங்கரை பார்க்க போல எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம். அதே மாதிரி டாய்ஸ்ல நாங்க பாக்குறது பசந்த இருக்குதா, ஓ நல்ல கலர் எங்க பிள்ளைக்கு நல்லா, அப்படி இல்லை. இது பிலோ 3 above 3 நீங்க பார்க்கணும். அந்த டாய்ஸை கொடுத்தா அந்த டாய்ஸ்ல இந்த பிள்ளைக்கு ஒரு கியூரியாசிட்டி ஒன்று இருக்குது. எதை மறைச்சு வச்சிருக்கிறாங்களோ அதை திறந்து பார்க்கணும். அதான் பிள்ளைகளுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு பெட்டியை காட்டி இது மகன் இதை திறக்கவே கூட, நான் போயிட்டு வரேன்டா, போன பிறகு திறந்து பார்க்கறதா ஒரு முதல் வேலை. நீங்க நல்லா திறந்து பாருங்க மகாண்டா, அதுக்கு அங்கால அது அவ்வளவு பெருசா இருக்காது. இல்ல கியூரியாசிட்டி என்பது இந்த மறைச்சு வச்சது பார்க்காதண்டா அந்த கியூரியாசிட்டி உண்டாகும். சோ குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த எடுத்து ஒரு இதை வாங்கி கொடுப்பாங்க. அந்த டாய் உடைச்சு அவர் பார்க்கணும், அதுல இருந்து ஒரு மோட்டர் எடுப்பார். ஸ்ரீலங்கா என்ன நடக்குமா, அப்படி உடைச்ச ஒரு அட்டி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தான் 1 hour களியெல்லாம் உடைச்சிட்டியா, உனக்கு இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் துணி தான் தரும் இரு அப்படின்னு கொடுப்பாங்க. ஆக்சுவலி என்ன நடக்குது, நான் சொன்னேன் புள்ள ட்ரைனிங் என்று மோட்டர் எடுத்து அதுவா பார்க்கும். பாடம் நடத்தின அந்த மோட்டர் விளங்காது, ஆனா புள்ளையா மோட்டர் எடுத்து உடைச்சு பார்த்து, ஓ வெற்றி 2 வச்சா இது சுத்துதா, அதுவா விளங்குது. அதனால ஐரோப்பாவில் லேப்டாப் கண்டுபிடிக்கிற நேரம், ஏர் கண்டிஷன் கண்டுபிடிக்கிற நேரம், அதுல ரிமோட்டை கூட யூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு நாங்க இருக்கிறோம். ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, அவங்க டாய்லெட்டுக்கு போற நேரம் ஒரு துண்டோட போறான். அதனாலதான் பேப்பரை வச்சுட்டு சும்மா சுத்தி பார்த்தா அது ஒரிகாமி, அவன் என்னென்னமோ பண்றான். டாய்லெட் போற நேரம் செஞ்சதுதான் இது. தான் போய் உட்கார்ந்து பேப்பர் எடுத்து பார்த்தா பூ, பேப்பர் இப்படி போட்டா அப்படியாச்சு. பேப்பரை எடுத்து சுருட்டி சிகரெட் மாதிரி குடிக்கத்தான் நம்ம பிள்ளைக்கு தெரியும், அது காட்டுறதுக்கு. சாப்டர் என்ன, அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு பழகினாங்க. ரீசன், கியூரியாசிட்டி, அவங்களோட மைண்டுக்குள்ள உடைச்சு பார்க்கணும், பாராட்டணும். ஓ கண்டுபிடிச்சிருங்களா, இன்னும் வாங்கி கொடுக்கணும். அந்த புள்ளையோட பிரெயின் அப்படி டெவலப் ஆகும். அந்த புள்ள ஒவ்வொன்றாகவே அந்த கண் கொண்டு பார்க்கும், இது என்னப்பா நடக்குது என்று. அதுக்கு அடுத்த ஸ்டெப், எழுத கொடுக்க மாட்டாங்க. எழுத கொடுக்கறது இல்ல, நல்ல தெரியுங்க, ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸ்டோரி உங்க பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கறதுல ஸ்டோரி என்று சொன்னா அப்படியே சொன்ன சீருக்கு அந்த பிள்ளைக்கு ரீடிங் புக்ஸை கையில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆட்களுக்கு இன்றைக்கு புத்தகத்தை திறந்த சீருக்கு நிறைய பேருக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் தேவையில்லை. புக்கை திறந்து 2 பேஜ் வாட்ச சீருக்கு குரட்டி விட்டு தூங்கிடுவான். அந்த அளவுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி தான் அது ஒர்க் பண்ணுது. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னண்டா, கையில் புக்கை கொடுக்க முன்னாடி ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸ்டோரி சொன்ன பிறகு அதுக்கு சொல்லுவாங்க யூசிங் பிக்ஷனரிஸ் நாட் டிக்ஷனரி. பிக்ஷனரின்னு ஒரு பெரிய பிக்சர் எலிஃபண்ட், கீழே எலிஃபண்ட் எழுதியிருப்பாங்க. என்ன நடக்கும்டா, பிள்ளைக்கு எலிஃபண்ட் அப்ப ஸ்டோரி சொல்லி புக்கை திறந்து காட்டுவாங்க, இதுதான் எலிஃபண்ட். உச்ச நேரம் அந்த எலிஃபண்ட்டை பார்க்கும் பிள்ளை. இப்படியே ஸ்டெப்பா கொண்டு வந்து கதைகள் சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் ஆல்பபெட்டை படிச்சு கொடுத்து அந்த கதையை காட்டுவாங்க. பிக்சர்ஸ், பெரிய பிக்சர்ஸ், இங்கிலீஷ் புக்ல நீங்க கண்டிருப்பீங்க, ஃபுல்லா பிக்சர்ஸ் இருக்கும். கீழால 2 லைன் தான் போயிருக்கும். புள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு ரீட் பண்ண வேண்டியது லெட்டர்ஸ் இல்ல பிக்சர்ஸ். அந்த புள்ளையோட பிரெயின் டேமேஜ் ஆக கூடாது. 1வது கியர் 2வது கியர் 3வது ஒரே மிக்க 5வது போட்டு போனா ப்ரொஃபஸரா உண்டாகுவான். பிறந்த சீருக்கு போய் பல்கலைக்கழகத்துக்கு சேர்க்கலாது. நம்ம அம்மாவை பக்கம் அம்மா எழுதணும், முதல்ல அத்தா எழுதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அவருக்கு எழுதுறது. ஆனா ஐரோப்பால எழுத கொடுக்கிறது பிறகுதான். சாப்டர் என்னன்னா, அவங்க நிறைய பிக்சர்ஸ் பார்க்கணும். அவங்க பிக்சர்ஸ் பொறுத்த பொறுத்தா லெட்டர் சிம்பிளா வரும். இந்த பிரெயின், இந்த கண்ணு லெட்டர்ஸ் நிறைய பார்க்கும், அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப ரீட் பண்ண போக்குல நம்ம பிள்ளைக்கும் அங்க உள்ள எரர் என்ன தெரியுமா, நாங்க புக்கை ரீட் பண்ண போக்குல எங்களோட பிரெயின்ல ஒன்றுமே இல்லை. அவங்க புக்கை ரீட் பண்ண போக்குல ஆஹா ரீட் பண்ற ஒவ்வொன்றும் அவன் கற்பனைக்கு வரும். எலிஃபண்ட் என்ற போல அந்த எலிஃபண்ட் ஞாபகம் வரும், அந்த கேப் ஞாபகம் வரும். இது இன்ட்ரெஸ்டா இருக்கும். இமேஜினேஷன் இஸ் பவர் தேன் நாலேஜ். ஐசக் நியூட்டன்
ஏன்னா இமேஜினேஷன் இஸ் பவர் தென் நாலேஜ். ஸோ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்டா, உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான அடிப்படையில் உங்க பிள்ளை இது பண்ணுங்க. அன்பு சகோதரர்களே, இது பெரிய ஒரு சாப்டர் என்பதனால எனக்கு தரப்பட்ட நேரம் முடியுது. நான் முக்கியமான சில விஷயத்தை மட்டும் தொட்டு காட்டுறேன். முக்கியமா இது இன்னொரு செக்ஷன். இந்த மாதிரி செக்ஷன்ல இன்னும் செய்ய வேண்டியது பிள்ளைகள் படிச்சுட்டு வர நேரத்தில் அவங்கள வற்புறுத்தாதீங்க, நல்ல பாராட்டுங்க. உங்க பிள்ளைகளுக்கு 10 கொடுத்துறீங்க, 10 சம் 2 தான் சரி, 8 பிள்ளை, அந்த 2 பாராட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவர் 3 சரி எடுப்பார், 4 சரி எடுப்பார், 5 சரி எடுப்பார். ஒரே நாள்ல 10 சரி எடுக்கணும்னு ஃபீல் பண்ணாதீங்க. முக்கியமா உங்க பிள்ளைக்கு 8 hours தூக்கம் கம்பல்சரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரெயின்ல இருக்குது ஐக்யூ ஏரியா ஆஃப் ஐக்யூ. இந்த ஐக்யூ ஏரியா 8 hour தூங்காட்டி டேமேஜ் ஆகும். இங்க முன்னேற நினைக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், 8 hours தூங்கணும் ஒரு மனுஷன் கம்பல்சரி. ஒரு குழந்தை பிறக்குது 22 hours, 21 hours, 20 hours, 18 hours, இப்படி தூங்கி தூங்கி வந்து ஒரு லிமிட்ல நிற்கும். இந்த இடத்துல ஒரு குழந்தை 8 hours தூங்கணும் படிக்கிற பிள்ளை. அப்படி இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா ஐக்யூ ஏரியால டிக்ரீஸ் இறங்கு 1% ஐக்யூ டேமேஜ் ஆகுது. 1% ஐக்யூ டேமேஜ் ஆனா அவருக்கு மேத்ஸ் விளங்காது, குறைஞ்சு போகும். இவர் படிப்பாரு, தூக்கம் இல்லை. ஆனா படிப்புல நாங்க அளக்கிறதுக்கு ஒரு 3 இது இருக்குது. ESR, என்கோடிங், ஸ்டோரிங், ரீகாலிங். இதுதான் படிப்பு. படிப்புட சார் என்பது படிப்புட ESR. ESR ரிப்போர்ட் ஒன்று தான் ஒரு கம்பெனி கேட்பாங்க, அதான் படிப்பு. ESR என்ற என்கோடிங், அவருக்கு எவ்வளவு கிரகித்தல். நான் பேசுறேன், இதை நீங்க கேட்பீங்க, கிரகிப்பீங்க. கிரகித்தல் எவ்வளவு? ஸ்டோரிங், கிரகித்தல பதிய வைக்கிறது, அது எவ்வளவு? ரீகாலிங், பதிய வச்சதை வெளியே கக்கிறது. இந்த 3 அவருடைய பிரெயின் ஹெல்த்தா இருக்குதா இல்லையா என்பதா எக்ஸாம் ரிசல்ட்ஸ், இதான் ரிப்போர்ட். இப்ப பாருங்க, ESR என்றா முதல்ல என்கோடிங். பிள்ளைக்கு என்கோடிங் நடக்கணும், சொல்றது விளங்கணும். அதுக்கு 8 hours கம்பல்சரி தூங்கணும். பெரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவுல பஅதல் இஷா அவர்களுக்கு வீணான எதுவுக்கும் இடமில்லை, தூக்கத்துக்கு போயிடணும். அப்ப அதிகாலையில எழும்பலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் நிறைய தூக்கத்துக்கு போகணும்னு சொல்லி நிறைய முடிச்சிடணும் போய்க்காங்க. அதனால அன்புக்குரியவர்களே, மேக்சிமம் உங்க பிள்ளைய ட்ரை பண்ணுங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு நடக்குது, மைண்ட் கிளாக். அதாவது 9 மணிக்கு தூங்கினா 5 மணிக்கு எழும்பணும். இதை என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஆள்கிட்ட 8 hours தூக்கம் முடிகிற நேரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திடீரென்று ஒரு ஆள் எழும்பினாருன்னு வைங்க, அவருடைய பாடி கண்டிஷன் அன்றைக்கு அப்செட்டா இருக்கு. திடீர்னு நீங்க தூங்கணும், ஒரு ஆள் கதவை தட்டுறாரு, பதறி எழும்புறீங்க, 10 மணி வரைக்கும் தலைவலி உங்களுக்கு இருக்கு. அந்த ஆள் எழுப்பாட்டின முறையே சரியில்லை. சில பேர் தடாவி எழுப்பாட்டுங்க, எழும்புங்க, மெல்ல மெல்ல நீங்க கண்ணை விழிச்சு பார்ப்பீங்க, அன்றைக்கு சந்தோஷமா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தூங்க போக்கல எப்படி தூங்கணுமோ விழிக்க போக்கல அப்படி விழிக்க கூடாது. எப்படி தூங்குறது? கண் முதல்ல தூங்கணும், காது அப்புறம் தூங்கணும், மைண்ட் அப்புறம் தூங்கணும். இதுதான் தூக்கத்துக்குரிய ஸ்டைல். கண்ணை முதல்ல பொத்தணும், தூங்க வைக்கணும். அப்புறம் காது கேட்டுக்கொண்டிருக்கும், மெல்ல மெல்ல காது அப்படியே ஆஃப் ஆகும், அப்படியே மைண்ட் ஆஃப் ஆகும். எலும்ப போக்கல, அதாவது மைண்ட் ஆஃப் ஆகும்னு நான் சொல்லுவது, மைண்ட் வேற ஒரு டிரெக்ஷனுக்கு போயிடும். எலும்ப போக்கல ஆல்பா, பீட்டா, டெல்டா, டீட்டான்னு சொல்லுவாங்க, அந்த வேவ்ஸ், அதுக்கு பேர். எலும்ப போக்கல முதல்ல மைண்ட், அப்புறம் காது, அப்புறம் கண். முதல்ல கண்ணை விழிச்சு பார்த்தாராண்டா அவருடைய பிரெயின் ஹெல்த்தியா அன்றைக்கு ஒர்க் பண்ணாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்செட் இருக்கு. முதல்ல அவருடைய மைண்ட் விழிக்கணும், அவர் கண்ணை திறக்கக்கூடாது. சந்தோஷமான ஞாபகங்கள் அவருக்கு வரப்போக்கல, காதுல சத்தம் கேட்க போல அப்ப எழும்புவார். நீங்களே 2 நாள் எழும்புவீங்க. ஃப்ரைடே மார்னிங் நீங்க எழும்புறதுக்கும் நாளைக்கு நீங்க எழும்புறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒர்க்கிங் டே, ஃப்ரைடே உங்களுக்கு ஹாலிடே, அன்றைக்கு நீங்க ஒழுங்கா எழும்பிப்பீங்க, இன்றைக்கு நீங்க தப்பா எழும்புவீங்க. சாப்டர் அங்கதான் இருக்குது. சோ கண்ணு, அதாவது எலும்ப போக்கல மைண்டால ஃபீல் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்லி 8 hours சர்க்கிள் முடிய போக்கல அந்த மைண்ட் வருகுது ஆல்பாக்கு. அப்படி வரப்போக்கல ஆட்டோமேட்டிக்லி அன்றைக்கு நல்ல ஃப்ரெஷ் ஃபீலிங்ஸ் வருது. வரப்போக்கல காது லேசா கேட்க ஆரம்பிக்குது. இப்ப லேசா கண்ணை திறக்கிறீங்க, உங்களோட பாடி பெஸ்ட் பிளட் சர்க்குலேஷன், நல்ல மைண்டை இது பண்ணி கொண்டு நீங்க எழும்பலாம். இப்படி ஒரு புள்ளைய 8 hours சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணி எழுப்புங்க. ஸ்கூலுக்கு போனா டீச்சர் சொல்றது குயிக்கா விளங்கும். உங்க பிள்ளைக்கு என்னன்னா டீச்சர் சொல்றதே விளங்குது இல்லை, விளங்குது மாமா ஒரு கிழமையில மறக்குது, பிரெயின் ஹெல்த்தி இல்லை. சோ இது முக்கியம். அதனால நான் சுருக்கமா இந்த பாயிண்ட்டை சொன்னேன் உங்களுக்கு. அடுத்தது கம்பல்சரி ஃபுட். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் ரொம்ப தெளிவாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னாரு. அதாவது பிசிக்கலை பத்தி, ஃபுட் கம்பல்சரி. இந்த ஃபுட்ல அதாவது எங்க பிரெயினுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கட்டாய்.
நீங்க பெஸ்ட் ரிசல்ட்ஸ் போட்ட எந்த பாடசாலை இருந்தாலும், ஸ்ரீலங்காவில் கொழும்பு ராயல் காலேஜில் அவங்க வென்ஸ்டே ஒரு ஃபுட் பெரிய கோடீஸ்வரன் புள்ளையெல்லாம் இருப்பாங்க. பட் கட்டாயம் அந்த ஃபுட் கொண்டாடணும். கௌப்பியா அதான் இதான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆக்சுவலி இந்த பிரெயினுக்கு தேவையான ஒழுங்கான ஃபுட்டை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்கள் புள்ளையோட வயசுக்கேற்ற பாரத்தை கட்டாயம் நிறுங்க. அது ஓகேன்னு பாருங்க. கூடுதலான பாரம் இருந்தாலும் அவருக்கு ஒழுங்கா விளங்காது. ESR அவுட்டா பேர். உங்க பிள்ளைக்கு நிறைய டியூஷன் போறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஏறுது இல்லைன்னு டைப் பண்ணாங்க. அவருக்கு பாரம் ஓவர் வெயிட் இல்லையா, வெயிட் குறவு. வெயிட்ல தான் முதல்ல நம்ம பார்ப்போம். கண்ணை இதாக்கி பாருங்க, பிளட் இருக்குதாண்டு இல்லையா. அவருக்கு குருதி சோக, அவருக்கு கணக்கே விளங்காது, மூஞ்செல்லாம் வெள்ளரிச்சு போயிரும். ஸோ அவருக்கு நல்ல கீரை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை அழகா ரெடி பண்ணுங்க. எப்பயுமே கொடுக்குற நேரம் மருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைகள் ஏன் கீரை சாப்பிடல, அந்த பிள்ளைக்கு கொடுக்க போக்கல சோறு கொடுக்குறோம். சைக்காலஜிக்கலி நாங்கள் ஒரு பேர் வைக்கணும் ஃபுட்டுக்கு. எதையும் முதல்ல கண் சாப்பிடணும், மூக்கு சாப்பிடணும், அப்புறம் தான் வாய் சாப்பிடணும். அப்ப அந்த மாதிரி அதை டெக்கரேட் பண்ணணும். பாருங்க, ஃப்ரைட் ரைஸ் போட்டு சரி குழந்தைகள் எப்படி சாப்பிடுது. ஃப்ரைட் ரைஸ் ஆக்சுவலி இதை தமிழ்ல சொல்லி பாருங்க. தாளிச்ச சோறு தரவா, தாளிச்ச சோறா வேண்டான்னு. அதே ஃப்ரை பண்ணி ஃப்ரைட் ரைஸ் ஓகே. நைட்டுக்கு ஒரு டைம்ல யாராவது பன் சாப்பிடுவாங்களா? நைட்டுக்கு என்ன ஒரு சாப்பாடு இருக்குது, பன் சாப்பிட இயலாது. ஆனா இப்ப பன் இல்ல சப்மரீன், ஓ பரவாயில்ல, ஓ பிஸ்ஸா, இப்படி என்ன ஆயிட்டு பேரைத்தான் மாத்தினாங்க. பானண்டாலே பிள்ளைகள் முகமெல்லாம் சுருங்கிரும். பானா இல்ல மகன் கிளப் சாண்ட்விச், ஓ ஓகே அதுவும் பான் தானே, இது கிளப் சாண்ட்விச், இது சப்மரீன், இப்படி பேரை மாத்தி டெக்கரேட் பண்ண உடனே ஓ அது ஓகே. பானே டெக்கரேட் பண்ணாம கொடுத்தீங்கன்னா அது ஓகே இல்லை. ஸோ ஆக்சுவலி எதையும் அழகா கொடுக்கலாம். எந்த ஒரு இதை நீங்க மருந்து மாதிரி கொடுத்தீங்கன்னா அது மாத்திரை பிடிக்காத புள்ள. அதனால அன்புக்குரியவங்களை ஃபுட்ல கவனம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கேளுங்க, புள்ள பாரத்தை நிறுங்க. ஆக்சுவலி அவருக்கு என்னென்ன ஃபுட் தேவைன்னு பாருங்க, அவருக்கு அதை மாதிரி கொடுங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. நல்ல மரக்காரிகள். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் புரிவான். நம்ம நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும் என்பதற்காக என்னால் முடியுமான அளவு இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ், நீண்ட நேரம் உங்களுக்கும் எனக்கும் அசௌகரியம் என்பதனால நீண்ட நேரம் நான் இந்த இடத்துல உங்களுக்கு எடுக்கல. முக்கியமாக உண்மையாக என்னுடைய லெக்சர்ல ஒரு கொஞ்சம் தான் நான் பேசியிருக்கிறேன். ஏண்டா பேஸ்மெண்ட்டை போடாமல் எதுவும் பேச இயலாது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நான் முதல்ல மைண்டுடைய பவர் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு தான் சொல்லணும். அதனால தான் ஆக்சுவலி நான் பெரிய ஒரு சாப்டர் இது பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பது என்பது பெரிய ஒரு சாப்டர் அன்புக்குரியவங்களே. அதனால முக்கியமா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன்டா, சில பேரண்ட்ஸுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் என்னண்டா, அது எல்லா இடத்துலையும் வர்றதுனால டென்ஷன் ஆகுறதுக்கு அது ஒரு ரீசன். பேரண்ட்ஸ் டென்ஷன் ஆகுறாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா, அதுக்கு என்ன ரீசன்? என்ன பிள்ளைக்கு 10 தடவை நான் கூப்பிடுவேன் அப்துல்லான்னு, 11ஆவது தடவை பெரம்பெடுத்து ஓடுனா தான் வருவாரு, அப்துல்லான்னு கூப்பிட்டு ஒரு தடவையில வர்றதே இல்லை அப்படின்வாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. எவ்வளவு சொல்ற இவர் கேட்கிறாரே இல்லை. இதுதான் ட்ரீட்மெண்ட். அதாவது அது நம்மள்கிட்ட நடந்த ஒரு பிழை. நாங்கள் என்ன பண்றோம்னா, பிள்ளைகளுக்கு எப்பயுமே நாம நடக்கிறத தான் சொல்லணும். சில உமாமார்கள் பாப்பாமார்கள் பேச போக்குள்ள தோலை உரிப்பம் பாரு அப்படின்னு, இவர் தோலை உரிப்பா யோசிச்சிருப்பாரு. ஆனா பாப்பா தோலை உரிக்கவே மாட்டாரு. எப்ப தோலை உரிச்சதும் கொல்லும் ஒண்ணு அப்படின்னு. இது போலியான வார்த்தை. ஒரு ஃபங்க்ஷன்ல போய் உங்க புள்ள பெரளி பண்ற நேரத்தை உருக்கி பார்த்து இறுதி வீட்டுக்கு வந்து வைக்கிறேன் அப்படி நீங்க சொன்ன பக்கத்துல உள்ள புள்ளிட்ட புள்ள சொல்லும், அதெல்லாம் கணக்கெடுக்காதீங்க, எங்க வாப்பா டிப்பு வாங்கி தரேன் ஒரு கிழமை ஆச்சு, இவராவது உருக்கி அப்படின்னு. உங்க மேல நம்பிக்கை இல்லை. விளக்குச்சா? உம்மா 10 தடவை டீச்சர் அப்துல்லா முன்னுக்கு வராது. பேரண்ட்ஸ் அப்படி சொல்ல போக்கல. ஏன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்பு என்பது வேற, கண்ட்ரோல் என்பது வேற. அன்பு ஒரு ஆளுக்கு ஆளுமை இருக்குது, கண்ட்ரோல் பண்றாங்க. அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு டவல் எடுத்து எந்த நாளும் பெட்ல போடுறாரு, ஈரம் 4 தடவை சொல்லக்கூடாது. சைக்காலஜிக்கல் அவருக்கு சொல்லணும், மகன் அடுத்த தடவை நீங்க டவலை போட்டா நான் டஸ்ட்பின்ல கொண்டு போய் போட்டுருவேன், அவ்வளவுதான். அடுத்த நாள் டவலை கொண்டு போய் போறாரு, கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் செலவாக போகுது, அதை கணக்கெடுக்காதீங்க. நெஞ்சு வருத்தம் வராது, இடுப்பு இது ஹார்ட் ப்ராப்ளம் வராது. கொண்டு போய் ஆக்சுவலி டஸ்ட்பின்ல போடுங்க. கேட்பாரு டவல் என்று பாத்ரூம் கொண்டு போய் காட்டுங்க. இப்படி 4 விஷயம் செய்ய. எங்க உம்மா ஒரு தடவை தான் அப்துல்லா வந்துட்டோம்மா அப்படின்னு. இதுக்கு போற ஒரு தடவை சொன்னாலே நினைப்பாங்க. ஏமா நடக்காதது சொல்றோம், இவங்க சும்மா தான் கூப்பிடுறாங்கன்னு அவர் ஃபீல் பண்றாரு. அதனால நம்ம ஒரு தடவை பிராக்டிகலுக்கு அடிக்காதீங்க. அவர் மைண்டுக்கு விளங்கணும், உடம்புக்கு விளங்கக்கூடாது. மைண்டுக்கு விளங்கணும் அவர். ஆஹா இப்படி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஏராளமாக இருக்குது குழந்தைகளோட நடக்கிறதுக்கு, அன்பா பாசமாக நடக்கிறதுக்கு. ஒரு பீச்சுக்கு போறீங்க,
புல் ஐஸ்கிரீம் கேட்டு அழுகுது. புள்ளையோட ஃபீலிங் என்ன தெரியுமா? எல்லா பேரண்ட்ஸும் அவங்களுக்கு அவங்கவுங்க பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. உம்மா என்னோட வாப்பா என்னோட இறக்கம் இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னு புள்ள முடிவெடுத்து. ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன தெரியுமா? புள்ள உண்மை அவருக்கு தடுமல், அவருக்கு வாங்கி கொடுக்க இயலாது. ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம்? அதெல்லாம் இப்ப இல்ல, வேற வேற விஷயம் பாரு. ஆக்சுவல் ஃபேக்ட் பேசுங்க. குழந்தையோட மகன் உங்களுக்கு இப்ப தடுமலா இருக்குது, ஜலதோஷமா இருக்குது, வாங்கி தந்தா உங்க மூக்கால வடியும், அப்ப உம்மா கண்ணால வடியும், பரவாயில்லையான்னு கேளுங்க. நீங்க வாங்கி கொடுக்க சரிமா உங்களுக்கு வாங்கி தர வேண்டாமான்னு சொல்லும். குழந்தை எடுக்காது. அந்த புள்ள அதை புரிஞ்சா எடுக்காது. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. பிள்ளைகள்கிட்ட எப்பயுமே சொல்ல போகல 2R என்று சொல்லுவாங்க. ரீசன், ரியலைஸ். ரீசனை ஓப்பனா சொல்லுறீங்க, இதுதான் மகன் ரீசன். அந்த புள்ள ரியலைஸ் பண்ணும். ரீசனை மறைக்காதீங்க. சின்ன பிள்ளையில இருந்து, சின்னதுல இருந்து ஏதாவது ஒரு பெண் வாங்கி கொடுத்தாலும் ரீசனை சொல்லியே வாங்கி கொடுங்க. மகன் நீங்க அன்றைக்கு நல்ல வார்த்தை பேசுறீங்களே, அதனால தான் இந்த சாக்லேட். மகன் நீங்க அன்றைக்கு அவருக்கு உதவி பண்ணீங்களே, அதனால தான் இந்த கிஃப்ட். ரீசனை சொல்லுங்க. அப்படி இல்லைண்டா உங்க புள்ள அக்ரெசிவா, ஸ்டபர்னா, முரண்டு பிடிக்கும். ஏன்னா சின்னத்துல அன்புக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, பிறகு அவர் கொஞ்சம் எனக்கு அந்த போன் வேணும் நீங்க சொல்லுவீங்க இப்ப வாங்கி தரையலாண்டு. ஆரம்பத்தில் அவருக்கு ரீசன் ரியலைசேஷன் இல்ல, அவருக்கு ரீசனை புரியுற தன்மை இல்ல. அப்ப என்ன நடக்கும்டா? உம்மாவோட கோபப்பட்டு ரூமை பூட்டிட்டு இருப்பார், பேச மாட்டார், முரண்டு பிடிப்பார். இத்தனை ஆண்டு காலம் பெத்தெடுத்ததுக்கு எனக்கு தர்ற பனிஷ்மெண்ட் இதுவான்னு நீங்க பல நாட்கள் அழுவீங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, சின்னத்திலேருந்து அன்பை சொல்லுங்க. எப்பயும் உங்க மடியில உட்கார வச்சு அவரை எப்படி பெத்தெடுத்து என்பதை சொல்ல மறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்றேன், நான் இவ்வளவு வேதனைப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்ற கதையை கதை வடிவமாகவே சொல்லுங்க. சின்னத்துல தலையா தடாவி எத்தனையோ தாயின் தகப்பனும் இங்க நீங்க பாடுபடுறீங்களே, கஷ்டப்படுறீங்களே, இத மாதிரி குழந்தைகளை பெத்தெடுத்ததுக்கு பிறகு உலகமெல்லாம் போகலாம், பெத்தெடுத்த தாயை சந்திக்கிறதுக்கு போறதுக்கு நேரம் இல்லை. வேர்ல்டுல எத்தனையோ கண்ட்ரிக்கு போகலாம், பக்கத்துல தாயை பார்த்து நீங்க சாப்பிட்டீங்களாமான்னு கேட்கறதுக்கு டைம் இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படி இல்லாமல் இருக்கணும் என்று சொன்னா பட்ட துயரம். இப்ப கண்டுபிடிச்சாங்க டெல் ஒரு மெஷின். வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? நடக்கணும், எத்தனை கிலோமீட்டர் போடுவான், எவ்வளவு பாரம் எத்தனை கிலோன்னு சொல்லுவான், எவ்வளவு லிட்டர் வாங்கணும். வயிற்று வலிக்குதுன்னா எத்தனை கிலோண்டா சொல்றது? 10 கிலோ வயிற்று வலிக்குன்னு சொல்ல இயலாது. வயிற்று வலி என்றா டெல் ஒரு மெஷின் இருக்கு, அதுக்கு அடிச்சு சொல்லுவான், ஓ இவ்வளவு வலிக்குது, இவருக்கு 12 டெல், 18 டெல், 25 டெல். இந்த ஆய்வுல ஒரு மனுஷன் மவுத் ஆகிற கட்டத்தில் உள்ள ஒரு ஆள், அவரை பிடிச்சு பார்க்கிறான், வருத்தம் எவ்வளவு? டெல் 37. ஒரு பிரசவத்தில் உள்ள கடுமையான வேதனையில உள்ள ஒரு பெண்ணுக்கு டெல் அடிக்கிறான். டெல் மெஷின் டெல் 56. சயின்டிஸ்ட் சொல்றாங்க டெல் 56 என்ன உங்களுக்கு விளங்கணுமா? இந்த எலும்பு இருக்குதானே, இந்த ஒரு எலும்பு இத மாதிரி 20 எலும்பு ஒரே மிக்க ஒரு அடி அடிச்ச உடைச்சா ஒரு நிமிடத்தில் எப்படி வலி வருமோ அதுதான் டெல் 56. சுபஹானல்லாஹ். ஒரு கூடுதல கடுமையான பிரசவ நேரம் எல்லா பெண்களுக்கும் அப்படி இல்லை. சில பெண்களுக்கு பிரசவம் வரது குறைவு, சில பெண்களுக்கு அதான் அவ உயிர் வாழ்வாவா இல்லையான்னு ஒரு போராட்ட களம். இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ல ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா அந்த குழந்தை கடைசியில தாய்க்கும் தகப்பனுக்கு கொடுக்கிற மரியாதை என்ன தெரியுமா? கடைசி நிமிஷம் வரைக்கும் கடுமையாக போராடி கொண்டு வாழ்க்கையில போராடுற தாயை பார்த்து பேசுவதற்கு நேரம் இல்லை, எனக்கு பார்க்க நேரம் இல்லை. எத்தனை தாய்மார்களும் தகப்பன்மார்களும் மனதால் வெந்து போறார்கள், என் புள்ள வராதா, என்னை பார்க்காதா, என்னோட பேசாதா. அன்புக்குரியவர்களை, அப்படிப்பட்ட பெற்றோர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் வைக்க கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்? சின்னத்திலேயே தலையை தடாவி அந்த வேதனைகள், துயரங்கள், இந்த மாதிரி கஷ்டம் அந்த பிள்ளையுடைய பாணியில சொல்லணும். அவருக்கு என்ன ஒரு பாணி இருக்குதா இல்லையா? அவர் அதை லேசு லேசா புரிவார். என்றைக்கும் அவருக்கு அது மறக்காது. என் தாய் யார், தகப்பன் யார் என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள இருக்கும். அன்புக்குரியவர்களை, உங்க மையத்துக்கு, உங்க ஜனாசாவுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? எத்தனையோ மையத்தை முன்னாடி வச்சு தொழுவீங்கப்பான்னு சொல்லி அந்த குடும்பத்தார் கையில கொடுத்தா நீங்க தொழுவீங்கன்றார் மகன். எனக்கு தெரியாது, இந்த துவா தெரியாது. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபி வஅஃபு அன்ஹு வக்ரிம் நுஸலஹு, இந்த துவா தெரியாதே என்றார். உங்க பிள்ளைக்கு உங்க ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு துவா சொல்லி கொடுத்துட்டீங்களா? அவங்க மனப்பாடம் ஆக்கிட்டாங்களா? பெற்றோர்களுக்கு உருக்கமான முறையில் அந்த துவா சொல்ற அளவுக்கு அவங்க பக்குவப்படுத்திட்டீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஆக சிறந்தது ஒரு மனிதன் விட்டு செல்கிற சொத்துகள் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக துவா கேட்கக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு பிள்ளை. எல்லாத்தையும் கொடுத்துருப்போங்க. இன்றைக்கு மௌத்தாயினா அது ஒரு மாசத்தோட முடிச்சு. வாப்பாவுக்கு துவா கேட்கணும் என்ற ஃபீலிங்கே இல்லை. நீங்க விட்டு
செல்கிற வாரிசு அடிக்கடி உங்களுக்கு துவா கேட்கணும். ரஹ்மானே, அவர் எனக்கு இப்படியெல்லாம் செய்தார், அவரை மன்னித்து விடு. அதுல பெரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது சகோதரர்களே. இவைகள் எல்லாம் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பயங்கரமான உலகத்தில் இருக்கிறோம். பிள்ளைகளை கவ்வ பார்க்குது. பயப்படாதீங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க ஒழுங்கா நடந்து பாருங்க. அவர் இன்ஷா அல்லாஹ் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கிற தலைவராக இருப்பார். ஒன்றை நீங்க சொல்லி வேற மாதிரி நீங்க நடந்தா உங்க வீட்டிலையும் வேற ஒரு குழந்தையை நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்க ரீதியா உங்களை மாத்துங்க. உங்களை முதல்ல மாத்துங்க, உங்க மனைவியை மாத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அத்தனை விஷயங்களும் பின்னாடி மாறும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும். அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு தரணும். நல்ல ஒரு குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.